ويسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا ما لكم لا ترجون لله وقارا. وقال الله تعالى في موضع آخر: وصارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين. وقال الله تعالى في موضع آخر: قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. عن ابن عباس رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم أنه قال: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب. رواه أبو داود. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அறுபடையாக வந்துதித்த அண்ணலும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியொழிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் குறித்தாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்ததோடு இந்த தலைப்பை ஏன் இந்த மாதத்திற்காக வேண்டி நான் எடுத்துக்கொண்டேன் என்ற விஷயத்தையும் கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு ஹஜ்ரத் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள். எப்பொழுது மக்களிடத்திலே பாவங்கள் மிகைத்து விடுமோ, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மைகள் குறைந்து விடுமோ, வரம்பு மீறிய செயல்பாடுகள் மிகைத்து விடுமோ, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தின் மீது தண்டனையாக முதலில் தரக்கூடியது மலையை நிறுத்துவதுதான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை ஹஜ்ரத் அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்வார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ், நாம் வசிக்கக்கூடிய இந்த சிங்கப்பூரிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை நாம் பத்திரிகைகளிலும் வானொலிகளிலும் கேட்டு அதிர்ந்து போய்விட்டோம். என்ன செய்தி என்று சொன்னால், சிங்கப்பூரினுடைய இந்த வாழ்நாளிலே 147 வருடங்களுக்கு முன்பதாக நடந்த நிலை, 147 வருடங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட அந்த வறட்சி நிலை, ஒரு மாதமாக மழை இல்லை என்பதுதான். அதே நிலை இந்த 2 மாதங்களாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, நிகழ்ந்திருக்கின்றது என்ற பதிவை செய்திருக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம். 2 நாள் அதிகபட்சமா மழை இல்லை அப்படின்னு சொன்னாக்க சிங்கப்பூர்ல 2 நாள் தான். ரொம்ப அதிகபட்சமான ஒரு வாரம், அதுக்கு மேல இருக்கவே இருக்காது. இந்த அளவிற்கு கூட இருக்கும். 1 மணி நேரம் மழை பொழியும், 1 மணி நேரம் இல்லாமல் இருக்கும் என்ற நிலைகளில் எல்லாம் மிக வசந்த காலமாக நிகழக்கூடியது சிங்கப்பூர். அங்குள்ள நிலைமைகளில் இப்படி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல் என்று சொன்னால், இதை இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தில் சொல்லி காட்டுகின்றது, இந்த நிலையை குறித்து இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தில் வகைப்படுத்துகின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 147 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த வறட்சி நிலை, ஒரு மாதமாக மழையில்லா நிலை, இப்பொழுது இந்த 2014ஆம் ஆண்டிலே பிப்ரவரி மார்ச் என்று சொல்லக்கூடிய இந்த 2 மாதங்களிலே மழை இல்லாத நிலை என்று சொன்னார்கள். என்று சொன்னால், நபிகளார் கூறிய காரணத்தை தவிர வேற எந்த காரணமும் இருக்க முடியாது, வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. அதனால்தான் அதற்குரிய தீர்வாக இது அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த ஜும்மாவிலே சிங்கப்பூர் பூரா எல்லா பள்ளியிலும் சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய மழை தொழுகை தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணை. அல்லாஹ் இந்த நிலையை நீடித்து, அல்லாஹும் மன்சில் அலைனா மத்தரன் நாஃபிஆ, யா அல்லாஹ், எங்களின் மீது பலன் தரக்கூடிய மழையை நீ பொழிவித்துக் கொண்டே இருப்பாயாக என்று நபிகளார் துஆ செய்தது போன்று நமக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை தந்து அந்த மழை, அதாவது பலன் தரக்கூடிய மழையாக இந்த மழையை ஆக்கி வைக்க வேண்டும், நிரந்தரமான மழையாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். ஏனென்று சொன்னால், மழையை காட்டியே தண்டனை பெறக்கூடிய நிலைமைகளும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்து காட்டுவார்கள். நபிகளார் குத்துபா கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தாருல் கலா என்று சொல்லக்கூடிய ஒரு வழியாக, ஒரு வாயிலின் வழியாக ஒரு சஹாபி, ஒரு காட்டரபி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுவார். நபியுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, எங்களுடைய வருமான வழிகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு போய்விட்டது, வறட்சி ஆகிவிட்டது, எங்களுடைய கால்நடைகள் எல்லாம் தண்ணீருக்காக வேண்டி திண்டாடுகின்றது, ஆகையினால் தாங்கள் துஆ செய்யுங்களேன் நபியே என்று பெருமானாரிடத்திலே சொன்னபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே குத்பாவில் இருந்து கொண்டு துஆ செய்தார்கள். உடனே மழை பொழிய ஆரம்பித்தது. இந்த மழை எதுவரை இருந்தது என்று சொன்னால், அடுத்த வாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா கொண்டிருக்கின்றார்கள். அதே தாருல் கலாவினுடைய வழியாக, அந்த வழியாக ஒரு சஹாபி, அதே சஹாபி வந்து நபிகளாரிடத்திலே சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய செல்வங்கள் அழிந்து போய்விட்டது, எங்களுடைய பொருளாதார முடக்கங்கள் ஏற்பட்டு விட்டது, எங்களுக்காக வேண்டி மழை நிறுத்துவதற்கு துஆ செய்யுங்களே என்று நபிகளாரிடத்திலே துஆ செய்ய சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை, மழையை நிறுத்த சொல்லி துஆ செய்யவில்லை. அந்த ஹதீஸிலே பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ், எங்களின் மீது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழையை எங்களுக்கு பிரயோஜனமாக ஆக்கி தந்து, மேல் மிச்சமாக இருந்தது என்று சொன்னால் அதை அக்கம் பக்கத்திலே நீ பொழிய வைத்து விடுவாயாக
மலையை நிறுத்து என்று துஆ செய்யவில்லை. காரணம், அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது ரஹ்மத் என்பதாக அந்த மலையை பற்றி சொல்லி காட்டுகின்றார். மலை என்று சொன்னால் அது ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய அருள் என்று சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்லி காட்டும், வஹுவல்லதி அர்ஸல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா லினுஹ்யிய பிஹி பல்தத்தம் மைத்தம் வ நுஸ்கியஹு மிம்மா ஹலக்னா அன்ஆமம் வ அனாசிய கதீரா. அல்லாஹ் சொல்லி காட்டுவார் சூரத்துல் ஃபுர்கானினுடைய 25வது சூராவினுடைய 48, 49வது வசனங்களிலே மலையை பற்றி, மேகத்தை பற்றி, தன்னுடைய குதிரத்தை பற்றி, தன்னுடைய ஆற்றலை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். யார் தெரியுமா? நான் வஹுவல்லதி, யார் அந்த ரப் உங்களுக்கு தெரியுமா? உங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இரட்சகன் நான். யார் தெரியுமா? அர்ஸல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதிஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த அருள்மலை பொழிவதற்கு முன்பதாக காற்றை, குளிர்ந்த காற்றை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன் தான் உங்களுடைய ரப். மேகத்திலிருந்து மழையை பொழிவிக்கக்கூடிய, அந்த மேகத்தை ஓட்டி வருவதற்குரிய குளிர்ந்த காற்று, அந்த காற்று அந்த மேகத்துடன் பட்டவுடன் அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய மழையை பொழிவிக்கக்கூடிய அந்த ஆற்றல் உடையவன் தான் உங்களுடைய ரப். அர்ஸல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதி வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, எப்படிப்பட்ட நீரை நான் தருகின்றேன். வ அன்ஸல்னா, நாம் வானத்திலிருந்து பொழிய வைக்கின்றோம், மினஸ் ஸமாஇ, வானத்திலிருந்து, மாஅன் தஹூரா, பரிசுத்தமான நீரை நாம் பொழிய வைக்கின்றோம். உலகத்திலே ஜம்சம் நீருக்கு அடுத்தபடியாக ஒரு சுத்தமான நீர், தெளிவான நீர் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது மழை நீரை தவிர வேறொன்றும் இல்லை. ஊற்று நீர் கூட அதற்கு பிறகுதான். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது மாஅன் தஹூரா, பரிசுத்தமான மழை, பரிசுத்தமான நீரை நாம் இறக்குகின்றோம். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வானத்திலே இறக்கக்கூடிய அந்த மலையை உப்பு நீராக நாம் மாற்றிவிட்டால் உம்மால் என்ன செய்ய முடியும் என்று கேட்பார். அந்த குதிரத், அந்த ஆற்றல் என் பக்கம் இருக்கின்றது, நீங்கள் எதற்கெடுத்தாலும் என்னின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் வண்ணம் பெரிய ரஹ்மத். அதாவது ஏதோ ஒரு இடத்திற்கு யாருக்கோ ஒருவருக்கு சிரமம் ஏற்பட்டது என்று இல்லாமல் சமுதாயம் முற்றிலும் அழிந்துவிடக்கூடிய நிலை, சமுதாயத்திற்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய நிலை, அதை நீக்க வைப்பதுதான் மழை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ அன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, எதற்காக வேண்டி அதை நான் பொழிய வைக்கின்றேன், லினுஹ்யிய பிஹி பல்தத்தம் மைத்தா, வறண்டு போய்விட்ட, செத்து போய்விட்ட அந்த பூமியை உயிர் பெற வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே மழையை பொழிய வைக்கின்றோம். மழையை தவிர வேறு எதையும் பூமியை செழிக்க வைக்க முடியாது. மழை ஒன்றுதான் செழிக்க வைக்க முடியும். நமக்கு இதுக்கு முதல்ல எல்லாம் இதை புரியுறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், இப்ப நல்லாவே புரியும். 1.5 மாதங்களாக மழை இல்லை என்று சொன்னதற்கு பிறகு சிங்கப்பூரினுடைய செழிப்பான அந்த நிலை, மரங்கள் எல்லாம் ஆங்காங்கே காய்கின்றது. எவ்வளவு நீரை தான் கொண்டு வந்து விடுறது, பசுமையான புற்கள் எல்லாம் வறண்டு போகின்றது. தன்னுடைய முழுமையான சக்தியை கொண்டு வந்து அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அது பலனற்ற நிலையாக இருக்கக்கூடியதை நாம் கவனிக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் சில செய்திகள் கூட கேட்பதற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இப்படியும் ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம். 1987 இதர நாடுகளிலே நீர் பஞ்சம் ஏற்பட்டது போன்று லாரியில கொண்டு வந்து தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து பக்கெட்ல புடிச்சிட்டு போய் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை சிங்கப்பூரிலே 1987 இருந்தது. எதற்காக வேண்டி என்று சொன்னால் ஒரு பயிற்சிக்காக வேண்டி சில காலம் அப்படி தந்திருந்தார்களாம். ஆனால் அல்லாஹ் அந்த நிலையெல்லாம் விட்டு இப்போது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு செழிப்பான வாழ்க்கையை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம். ஒரு நிமிட நொடி கூட நீரற்ற நிலை, நீர் இல்லாத நிலை இங்கு இல்லை. அந்த அளவிற்கு செழிப்பான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். பெரும் பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். அதற்கு ஒரு சவாலாகத்தான் என்னை மறந்துவிடக் கூடாது, நீங்கள் என்னுடைய நியாமத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, என்னால் கொடுக்கப்பட்ட நியாமத்தை தான் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், யாருடைய முயற்சியினாலும் இது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த 1.5 மாதங்களாக மழை இல்லாமல் நிறுத்தி காண்பித்து தன்னுடைய சவாலை நிரூபித்து காட்டியிருக்கிறார்.
என்னுடைய குதிரத்திற்கு உட்பட்டதுதான் எல்லாம். நான் நினைத்தால் தான் எதுவும் நடக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு உள்ள, எவ்வளவு பெரிய நிலைகளில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, அரசாட்சியாக இருந்தாலும் சரி, என்னுடைய குதிரத்திற்கு உட்பட்டுதான் அது இருக்க வேண்டும். என்னுடைய குதிரத்தை தவிர நிச்சயமாக எதனாலும் எதற்கும் எந்த பிரயோஜனமும் அளிக்க முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டிக் கொண்டிருந்தான். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட நிலையிலே இந்த உலகத்தை அல்லாஹு தாலா படைக்கும் பொழுதே பூமியை ஒரு பங்காக ஆக்கி நீர்ப்பரப்பை 3 பங்காக, அந்த நீரிலிருந்துதான் பூமியும் வந்தது, வானமும் வந்தது என்று சொல்லக்கூடிய இன்றைய விஞ்ஞானிகள் அன்றைய தினத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த் கான தாரகத்தன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். அல்லாஹ் ஒரு வசனத்திலே கேட்பார், அவலம் யரல்லதீன கஃபரு, அந்த காஃபிர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? படைத்த ரப்பு நான் இல்லை என்று சொல்லுகின்றார்களே, என்னை வணங்கக்கூடாது என்று சொல்லுகின்றார்களே, அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்களா? அவலம் யரல்லதீன கஃபரு, அவர்கள் சிந்தனை செய்து பார்க்க மாட்டார்களா? அன்ன ஸமாவாதி வல் அர்த், இந்த வானமும் பூமியும் கான தாரகத்தன், இரண்டும் இணைந்திருந்தது. வானமும் பூமியும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருந்தது. இந்த உலகம் படைப்பதற்கு முன்பதாக வானமும் பூமியும் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொண்டிருந்தது. கான தாரகத்தன் ஃபஃபதக்னாஹுமா, இரண்டையும் நாம் பிரித்தோம். வானத்தை மேலும் பூமியை கீழும் இரண்டாக பிரித்து அங்கு உங்களை வாழ வைத்திருக்கின்றோம். ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, உங்களில் அனைத்து வஸ்துக்களும், எல்லா ஜீவராசிகளும் அந்த தண்ணீரிலிருந்தே நாம் படைத்தோம். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை அஃபலா யுமினூன். என்ன, உங்களுக்கு புரிந்ததற்கு பிறகும் நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்களா? ஏன் ஈமான் கொள்ள மறுக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய குதிரத்தை நிரூபித்து காட்டுகின்றான், தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் தான் இன்றியமையாத ஒரு விஷயம், எவ்வளவுதான் செழிப்பாக இருந்தாலும் மழையை நிறுத்திவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த செழிப்புக்கு முற்றுக்கட்டை வைத்து விட்டான் என்பதுதான் பொருள். அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். சதாவும் எப்படி அல்லாஹு தாலா இந்த நாட்டிற்கு பரக்கத்தை பொழிந்தானோ, எப்படி மழையை கொடுத்து கொண்டே இருந்தானோ, அதே போன்று கியாமத் நாள் வரை அல்லாஹு தாலா தன்னுடைய கிருபையை, அருளை இங்கும் மற்றும் எல்லா இடங்களிலும் தந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த சமுதாயத்தையும் இப்படி ஒரு நிலையை வைத்து தண்டித்து விடக்கூடாது. காரணம், எப்பொழுது மழை பொழிய மறுத்துவிட்டதோ பூமி செழிப்பாக மறுத்துவிடும். எப்பொழுது பூமி செழிக்கவில்லையோ எல்லா வறட்சியும் உண்டாகிவிடும், பொருளாதார நஷ்டம் முதலிலே அடிபடும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, அனைத்து வஸ்துக்களையும் நாம் இந்த தண்ணீரில் இருந்தே படைத்தோம். ஆகையினால் எல்லா ஜீவராசிகளும் தண்ணீரின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கின்றனர். அது மரமாக இருந்தாலும், செடியாக, கொடியாக, தாவரவியலாக, எதுவாக இருந்தாலும், மனித வர்க்கமாக அல்லது கால்நடைகளாக, மிருகங்களாக, எதுவாக இருந்தாலும் அது ஜீவன் என்று சொன்னால் தண்ணீரின் பக்கம் தேவையுடையவராக இருக்கின்றனர். தேவையுடையதாக இருப்பதினால், ஏன் தேவையுடையது? அந்த தண்ணீரை வைத்தே நாம் அதை படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்கள், அப்படிப்பட்ட நீரை நாம் பாதுகாப்பதற்கு மறுத்துவிட்டோம். பாதுகாப்பதற்கு அதை தந்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதை விட்டும் நாம் மறந்து விட்டோம். அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்க மறந்து விட்டோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வழிகாட்டி தந்த அந்த விதத்தை நாம் ஏற்க மறுத்து விட்டோம். நமது கலாச்சார அடிப்படையிலே நாம் வாழ முற்பட்டதின் காரணத்தினால் நிச்சயமாக இந்த தண்டனை நமக்கு ஏற்பட்டு விட்டது என்பதுதான் பொருள். அதற்காக வேண்டிதான் தௌபா என்ற அந்த வகையை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார். பாவம் பாவம் நடைபெறுவது என்பது இயல்பு. ஆனால் அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை அல்லாஹு தாலா சொல்லாமல் விட்டதில்லை, அல்லாஹு தாலா தராமல் விட்டதில்லை. கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட மலையை, அதனுடைய நிலையை பற்றி நாம் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது எவ்வளவோ விஷயமாக இருக்கின்றது. பொதுவான மலையை அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது இதை ரஹ்மத் என்றே சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் பத்ரு போரிலே
முஸ்லிம்கள் தனியாக ஒரு பக்கம் வீற்றிருக்கின்றார்கள், குஃபார்கள் 1000க்கும் மேற்பட்ட இறை மறுப்பாளர்கள் இன்னொரு பக்கம் இருக்கின்றார்கள். அதே பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நடைபெற்ற நிகழ்வு அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, இது யுகஷீக்கும் நுஆசு அமனத்தம் மினு வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமா, 2 அருட்கொடைகளை 2 ரஹ்மத்தை நாம் முஃமின்களுக்கு கொடுத்தவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படிப்பட்ட நிலை! நமக்கெல்லாம் அதை சிந்திச்சு பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. எதிரி முன்னால இருக்கிறான், அதுவும் எதிரி எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த மிகப்பெரிய படை, 313 பேர், எந்தவித வசதி வாய்ப்பும் இல்லாத அந்த சஹாபி, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்த அருட்கொடையை 2ஆக சொல்லி காட்டுகின்றான். ஒன்று, அவர்களுக்கு நாம் அந்த நேரத்தினுடைய இரவு நேரத்தில் தூக்கத்தை நாம் தந்துவிட்டோம். நுஆஷ் என்று சொன்னால், நுஆஸ என்று சொன்னால் சிறு தூக்கம். அந்த நுஆஸ் என்று சொல்லக்கூடிய தூக்கத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டோம். இது முதலாவது கிருபை. ஏன்னா காலைல எந்திரிச்சதுமே போர் செய்யணுமே, யாருக்கு அந்த மனசு வரும்? காலையில் எழுந்தவுடன் போர் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கும் பொழுது இரவிலே எப்படி தூக்கம் வரும்? ஆனால் அதை நாம் ரஹ்மத்தாக அவர்களுக்கு தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி விழுத்து, வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமா, அவர்களுக்கு வானத்திலிருந்து மழையையும் நாம் பொழிவித்தோம். அந்த இடத்துல தண்ணீரை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தோம். அவங்க குடிச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய கால்நிலை குடித்துக் கொண்டது, அவர்கள் ஒது செய்து கொண்டார்கள், தொழுதார்கள், இபாதத்து செய்தார்கள், தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். ஆனால் காபிர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே மழை பொழிந்தது என்று சொன்னால் நீர் அங்கு தங்கவில்லை, எல்லாம் இவர்களிடத்திலே வந்துவிட்டது. இந்த அருட்கொடையை நாம் தந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையில் அருட்கொடை என்று சொல்லக்கூடிய அந்த மலையை நிச்சயமாக நாம் பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக அதை வரவழைக்கக்கூடிய எத்துணை வழிகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றதோ அவை அத்துணையும் நாம் செய்ய வேண்டும் என்ற அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, தண்ணீரை பாதுகாக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வழிகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார். 3 விதத்திலே தண்ணீரை பாதுகாக்கக்கூடிய சக்தி நம்மிடத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்றார். தண்ணீரை விரயம் செய்யாமல் இருப்பது நமது பொறுப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஒரு சஹாபி, அவர்கள் அஅராபி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அதாவது கிராமத்துவாசி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார். ஜா அஅராபியுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்அலுஹு அனில் வுதுஇ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வுது செய்யக்கூடிய முறை எப்படி நபியே, எங்களுக்கு கற்றுத்தாருங்களேன் என்று கேட்பார். எப்படி வுது செய்யணும் நபியே, சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பார். ஃபஅராஹு ஸலாஸன் ஸலாஸன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வுது செய்யக்கூடிய முறையை கற்றுத் தரும்போது 3 முறை ஒவ்வொரு உறுப்பையும் கழுக வேண்டும் என்று கழுவி காமிப்பார்கள். முகத்தை என்று சொன்னால் 3 முறை. எங்கிலிருந்து எங்கு வரை? நெற்றியினுடைய ரோமத்தில் இருந்து தாடைக்கு கீழ் வரை, ஒரு காது சோனையிலிருந்து மறு காது சோனை வரை முழுமையாக நனையும் அளவிற்கு. சும்மா அப்படி தண்ணி எடுத்து அப்படி அடிச்சுட்டு ஒது செய்யறதில்ல. இங்கெல்லாம் நிறைய பேருக்கு காதினுடைய சோனையின் பக்கம் நிறைய பேருக்கு நினைஞ்சிருக்காரு. ஒதுவும் கூடாது, தொழுகையும் கூடாது, எந்த இபாதத்தும் கூடாது. ஒது என்று சொல்லக்கூடியது பரிபூர்ணமாக செய்ய வேண்டும். அதனால்தான் இஸ்லாத்தில் ஒரு முறை ஃபர்து என்று சொன்னாலும், ஒரு முறை கழுவுவது ஃபர்து என்று சொன்னாலும் 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுன்னத்தாக நமக்கு ஏன் தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு முறை கழுகும் பொழுது ஏதாவது ஒரு இடம் விடுவிட்டது என்று சொன்னால், ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு ஊசியினுடைய அளவு நனையாமல் இருந்து விட்டது என்று சொன்னால், 2ஆம் முறை கழுகும் போது அந்த இடம் நினைந்துவிடும், அல்லது 3ஆம் முறையாவது கண்டிப்பாக நினைந்துவிடும் என்ற அதனுடைய அவசியத்தை வலியுறுத்துவதின் காரணமாகவே 3 முறை ஒவ்வொரு உறுப்பையும் கழுகுவது சுன்னத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முறை தண்ணியை ஓட்டினா போதும், தொழுவு கூடிரும், ஃபர்து நிறைவேற்றி விட்டது. ஆனால் சுன்னத்து பூர்த்தியானதா? அதற்குரிய பிரத்யோகமான நன்மை கிடைக்குமா? ஒது முடிந்துவிட்ட நன்மை கிடைக்கும், ஒதுவை செய்துவிட்ட நன்மை கிடைக்கும். ஆனால் சுன்னத்தை பூர்த்தி செய்த, சுன்னத்தை பரிபூர்ணப்படுத்திய நன்மை கிடைக்காது. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 முறையும் கழுகும்படி வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே ஃபஅராஹு ஸலாஸன் ஸலாஸன்,
3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உறுப்பை கழுகும்படி சொல்லி காண்பிக்கின்றார், செய்து காண்பித்தார். சும்ம கால சொன்னார்கள், ஹாகதா அல் வுது, பிறகு சொன்னார்கள் இதுதான் வுது. இப்படி 3 முறை ஒவ்வொரு உறுப்பை கழுவது ஒழு என்று ஒது செய்யக்கூடிய அனைத்து முறைகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு ஃபமன் ஜாத அலா ஹாதா, இதற்கு அதிகமாக யார் ஒது செய்வார்களோ, அதிகமா யார் கழுவிட்டு இருப்பானோ, ஃபகத் அஸாஅ, அவன் சுன்னத்திற்கு மாற்றம் செய்து விட்டான், வ தஅத்தா, அவன் வரம்பு மீறி விட்டான், வ ஸலம, அவன் அநியாயம் செய்து விட்டான். இந்த ஹதீஸ் நஸீ ஷரீஃப்ல, இப்னு மாஜாவுல, மிஷ்காத்தில இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, 3 வார்த்தையை கொண்டு எச்சரிக்கை செய்தார்கள். செய்யக்கூடிய இபாதத்திற்காக வேண்டி நாம் ஒது செய்கின்றோம், அதிலும் கூட நாம் விரயம் செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒது செய்ய தொழுகைக்காக தானே ஒது செய்யறேன் அப்படின்னு 1 மணி நேரம் நின்றுட்டு அங்க ஒது செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் நீர் நமக்கு தேவையான அளவு கை நிரம்பக்கூடிய அளவிற்கு பைப்பை திறந்து விட்டு ஒது செய்தால் போதும் என்று இருக்கையில் அதிகமான நீரை குடிச்சு நிறைய திறந்து விட்டு தண்ணீரை வேஸ்ட் செய்து விரயம் செய்து மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை ஒவ்வொரு உறுப்பையும் கழுவிவிட்டு சொன்னார்கள், 4வது முறை தேவையில்லாமல், தேவை இருந்து ஒருத்தர் கழுவுறார், ஏதோ ஒரு கரை ஒட்டிக்கிச்சு, வேற ஏதோ இருக்குது தெரியுது, அல்ல ஒரு நஜிஸ் ஓட்டுனதா, அதை ஒரு 5 தடவை கழுவ வேண்டும், அதனால கழுவுறார், அப்படின்னா மார்க்கம் ஒண்ணு சொன்னார். 3 முறை கழுவியதற்கு பிறகு ஒழு பரிபூரணம் அடைந்து விட்டது, 4வது முறையும் ஒருவர் தேவையில்லாமல் கழுகின்றார் என்று சொன்னால் ஃபகத் அஸாஅ, அவர் எனக்கு மாற்றம் செய்து விட்டார், சுன்னத்திற்கு மாற்றம் செய்து விட்டார், வ தஅத்தா, வரம்பு மீறி விட்டார், வ ஸலம, அநியாயம் செய்து விட்டார். எதை சொல்லல? குடிக்கிறத, வட்டி வாங்குறத, லஞ்சம் கொடுக்கிறத, பாவம் செய்யறது, அதெல்லாம் சொல்லல. ஒதுவுல தண்ணியை விரயம் செய்வது, ஒதுவுல தண்ணியை விரயம் செய்வது, அதற்கே இவ்வளவு பெரிய தண்டனை, இவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை என்று சொன்னால் தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை தேவைக்கு அதிகமாக விரயம் செய்யக்கூடாது என்பதை மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் எச்சரிக்கை செய்யும், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்பவே மாட்டார். அது எதில விரயம் செய்தாலும் சரி, விரயம் என்ற ஒரு நிலை அதில் எதில் இருந்தாலும் சரி, அது நீராக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம், அது தன்னுடைய பலமாக இருக்கலாம், அது தன்னுடைய நேரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தில் விரயம் என்ற ஒரு நிலை வறுமையாயின் அது ஷைத்தானுடைய செயல், அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். இன்னல்லாஹ இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், விரயம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று பெருமா அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே எச்சரிக்கை செய்வான். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆக முதல்ல தண்ணீரை பாதுகாக்கக்கூடிய, தண்ணீருடைய பிரச்சனை தீரக்கூடிய வகைக்கு முதலாவது ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும்? தண்ணீரை முதலில் வீண் விரயம் செய்யக்கூடாது. திறந்தா வருது, எவ்வளவு வேண்டாலும் இருக்குது அப்படின்னு வீண் விரயம் செய்தோம் என்று சொன்னால் இந்த நிலையில அல்லாஹு தஆலா படிப்பினை தருவதற்கு போதுமானவனாக இருக்கின்றார். இரண்டாவது ஒரு விஷயம், இந்த வஸ்வசா, கடந்த ஜும்மாவில் கூட இந்த விஷயத்தை நான் சொல்லி காண்பித்தேன். வஸ்வசா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, வஸ்வசா என்று சொன்னால் ஒருத்தவருக்கு போய் ஒது செய்ய ஆரம்பிச்சாருனாக்க 3 தடவை நாசிக்கு நீர் செலுத்தி விடுவார். 5 தடவை செலுத்தினாலும் அவருக்கு திருப்தி ஏற்படாது. திருப்பி திருப்பி தண்ணியை விட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாரு, வாயில தண்ணி போட்டுட்டு கரகரா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, திருப்பி கொப்பளிச்சுக்கிட்டே இருப்பாரு, திருப்பி ஒது முடிச்சுட்டு எந்திரிச்சு போவாரு, அப்புறம் திருப்பி காரிக்கிட்டு வந்து உட்காருவாரு. இப்படி சில பேருக்கு நோயாக இருக்கும். இது நோய், அதை நாம் அசால்ட்டாக விட்டுவிடக் கூடாது. நிறைய பேரை நாம் பார்த்திருக்கின்றோம். இதற்கு வஸ்வசா என்று சொல்லப்படும். இந்த நிலைக்கு ஒரு மனிதன் அனுமதி அளித்து விட்டான், இந்த நிலைக்கு ஒருவன் தன்னை வளர்ப்பைப்படுத்திக் கொண்டான், எதுக்கெடுத்தாலும் வஸ்வசா, மனசுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இந்த குறுகுறுப்புக்கெல்லாம் ஆளாயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நாளைக்கு பெரிய மனநோய் பிடித்தவனாக அவன் ஆகிவிடுவான். அதனால்தான் அதை அல்லாஹு தஆலா வன்மையாக அந்த நிலையை கண்டித்து பாவ மன்னிப்பிற்காக வேண்டி அந்த வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை விட்டு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டினார். குல் அஊது பிரப்பின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். எல்லோருக்கும் இந்த சூரா மனப்பாடமாக இருக்கும். அதிலே மின் ஷர்ரில் வஸ்வாஸ், வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கை விட்டு உன்னிடத்தில் ரப்பே நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று
வசுவாசை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னால் அந்த வசுவாஸ் என்ன? அதுதான் மனசுல குறுகுறுன்னு இருக்கு. தக்பீர் கட்டுவாரு, கட்டுன உடனே தான் அவருக்கு சந்தேகம் இருக்கும், கார் சாவியை எங்க வச்சுட்டு வந்துட்டோம், அல்லது கார்டு வைக்க மறந்து வச்சுட்டோமா வைக்கலையா என்று ஒவ்வொரு விஷயமாக தக்பீர் கட்டியவுடன் பிறகு அதற்கு வர அந்த தக்பீர் கட்டியதற்கு பிறகு வரக்கூடிய நிலைதான் முடிவாகவும் தெரியும். உண்மையிலே அதுதான் அவர் செஞ்சிருப்பாரு, அதையும் அங்கதான் வந்துடும். இப்படி நாம் பழக்கப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் பிறகு நமது நிலை வாழ்வே ஒவ்வொரு நிமிடத்தை கழிப்பது, ஒவ்வொரு நிமிடத்திற்கும் நாம் காலடி எடுத்து வைப்பது மிக கடினமானதாக ஆகிவிடும். சிறுநீர் கழித்து விட்டு நன்கு சுத்தம் செய்து வந்திருப்போம், அங்க பற்றுக்குமோ இங்க பற்றுக்குமோ போட்டு மனசை எப்போ உறுத்தும்? தக்பீர் கட்டினதுக்கு பிறகுதான் மனசை உறுத்தும். இப்படிப்பட்ட செயல்பாட்டிற்கு நாம் அனுமதி தரக்கூடாது. அதற்கு முன்பதாகவே சில வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். சிலருக்கு சிறுநீர், அதாவது அந்த கத்தரத்துல் பவுல், சில்சிலே கத்தரத்துல் பவுல் என்று சொல்வார்கள், சிறுநீர் துளிகள் தெரிக்கக்கூடிய, சிறுநீர் கழிச்சதுக்கு பிறகு கூட சொட்டு சொட்டா அப்படியே வரும் சிலருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? மார்க்கம் என்ன சொல்லுகின்றது? ஏன்னா சைத்தான் கெடுத்துருவான். நம்ம எவ்வளவுதான் சுத்தம் பண்ணி நல்லா கணச்சு சுத்தம் பண்ணி டிஷ்யூ பேப்பர் போட்டு தொடச்சி எல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்தா கூட தக்பீர் கட்டின உடனே வந்துருச்சோ, சொட்டிருச்சோ, பற்றுச்சோ என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை சைத்தான் உருவாக்கி நமது இபாதத்தில் நமது மனது லைக்காமல் ஆக்கி விடுவார். அதற்குரிய ஒரு அற்புதமான வழி என்ன தெரியுமா? கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம், ஆனால் நல்ல தீர்வு, சைத்தானுக்கு நல்ல பாடமும் கூட. வாங்க சொல்றதுக்கு ஒரு காமன் நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்? ஒரு வேற ட்ரெஸ் மாத்தி கொண்டு நம்ம யூரின் போயிட்டு வந்துடணும். அதே ட்ரெஸ்ல இருக்கணும். ஒது செய்யக்கூடிய ஒரு நிலையில வரும் பொழுது நம்ம போய் என்ன செய்யக்கூடாது? யூரின் திருப்பி போக கூடாது. நம்ம தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல்ல போயிட்டு வந்துட்டோமே. அப்ப அந்த ட்ரெஸ்ஸை கலந்து விட்டு நாம் அணிந்திருக்கக்கூடிய, நாம் எப்போதும் அணியக்கூடிய அந்த ஆடையை அணிந்து கொண்டு ஒது செய்து விட்டு நேரா துணைக்கு வந்துட்டாக்க சைத்தான் இங்க விளையாட முடியாது. சரி, இது சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்கொள்ளும். லீவ்ல இருந்தா சாட்டர்டே சண்டேல இருந்தா ஓகே. ஆபீஸ்ல இருந்து எங்க இருக்கிறது? அந்த கொடுக்கக்கூடிய 5 நிமிஷத்துல காமன் நேரம் முதல்ல எடுத்துக்கிட்டு எங்க வந்து நிக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்களுக்கும் ஒரு நல்ல வழி இருக்கின்றது. அவங்க கூட என்ன செய்யலாம்? கொஞ்சம் பிஃபோரா வந்து என்ன செய்யலாம்? முதல்ல சிறுநீர் கழித்து விட்டு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது சுருட்டி உள்ள வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் நேரம் கழிச்சு தொழுகையினுடைய நேரம் வந்த பிறகு டிஷ்யூ பேப்பரை தூக்கி போட்டுட்டு ஒது செஞ்சுட்டு நேரம் வந்து தொழுதுட்டு அப்புறம் வேண்டாம் யூரின் பாஸ் போகட்டுமே. சைத்தான் இந்த இடத்துல விளையாட மாட்டான்ல. யூரின் அதாவது சொட்டு விழுந்துருச்சு, நம்ம நஜீஸ் ஆகிட்டோம், நம்மளுடைய தொழுகை என்ன ஆச்சோ, நம்மளுடைய இபாதத்து என்ன ஆச்சோ என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு சைத்தான் நம்மை தள்ள மாட்டானே. ஆகினால் இப்படிப்பட்ட விஷயத்தையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, ஏன் உளுந்தா கூட கண்டுக்கிறாம இருந்தா பெரிய தண்டனை. அதுவும் கபருடைய வேதனைகளில் மிகப்பெரிய வேதனை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். சிறுநீர் மீது கவனம் செலுத்தாமல் இருந்தால் கபரில் மிகப்பெரிய வேதனை ஏற்படும். மின் பாதி ஹீதானில் மதீனா ஃபஸமிஅ ஸௌதைனி இன்சானை, அபூதாவுதுல ஒரு ஹதீஸ் இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சில சஹாபாக்கள் மதீனாவினுடைய ஓரத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கபர், 2 கபர்கள் இருந்தது. அங்கிருந்து சப்தம் வந்தது. கபருடைய உள்ளே வேதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சப்தம், கபராளிகள் தண்டிக்கப்படக்கூடிய அந்த சப்தத்தை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு, இந்த 2 கபராளிகளுக்கும் வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? ஒருவர் புறம் பேசிக் கொண்டிருந்ததினால் அவருக்கு இந்த கபரிலே வேதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று ஒருவருக்கு காரணம் சொன்னார். மற்றொருவருக்கு சொன்னார்கள், சிறுநீரை விட்டு அவர் பாதுகாக்காததின் காரணத்தினால். சிறுநீரை விட்டு பாதுகாக்காத சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம நினைக்கிறோம் சரி வேற ட்ரெஸ்ஸை போட்டு போயிருவோம், வேற ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதிகமான பேர் பேண்ட் போட்டு நம்ம சிறுநீர் கழிக்கிறதுனால என்ன ஆகுது? நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கின்றோம், எதிலாவது படுகின்றது, அதன் அந்த படக்கூடிய அந்த சிறுநீர் அதனுடைய துகில்கள் உடம்பிலே மீண்டும் தெரிக்கின்றது, அசுத்தம் ஏற்படுகின்றது. எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும். அதனாலதான் ரொம்ப சுத்தமா, அதாவது எப்படி நம்ம இருக்க வேண்டுமோ அந்த சுன்னத்தான முறையை நாம் பேண வேண்டும். நம்ம கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறலாம். முழுமையாக அந்த ஜிப்பை மட்டும் கழட்டிட்டு நம்ம யூரின் போறதுக்கு பதிலாக முழுமையாக நாம் உட்கார்ந்து கொண்டு கழிப்பதற்கு என்ன வகை இருக்கின்றதோ அதை நாம் செய்தால் எவ்வளவு சுத்தமாக இருக்கும்.
காரணம் அதனாலே கபருடைய வேதனை ஏற்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை தடுத்துக் கொள்வது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் தான், தடுத்துக் கொள்ளலாம். இருப்பினும் இவர் அலட்சியம் செய்ததின் காரணத்தினால் இவருக்கு கபரில் வேதனை செய்யப்படுகின்றது. என்ன பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு? யூரின் போயிட்டு சுத்தம் பண்றதுல எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அவருக்கு. ஒன்னும் செஞ்சிருக்க முடியாது, ஒன்னும் ஒரு பெரிய நேரமும் எடுத்திருக்காது, ஒரு பெரிய கஷ்டமும் இருக்காது. இருந்தாலும் அலட்சியத்தின் காரணத்தினால் அவர் செய்ததினால் இன்று அவர் அனுபவிக்கின்றார் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால இந்த வஸ்வாசனுடைய நிலைக்கு இதுதான் தீர்வு. கண்ணியத்திற்குரியவர்களே, வஸ்வாசனால திருப்பி போய் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தண்ணீர் தான் விரயமாகும், நமது நோய் தான் அதிகரிக்கும். ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படலாம். இல்லைன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஷைத்தான் நம்மளை ஏமாற்றிக் கொண்டே இருப்பான். வஸ்வாசினுடைய நிலையை ஷைத்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். அதனால் சிறுநீரை விட்டு நாம் பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று இரண்டாவதாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விதம், கொடுக்கப்பட்ட அந்த நீரை மதிக்க வேண்டும், உதாசீனப்படுத்தக்கூடாது. தண்ணீர் இருக்குதுன்னு சொன்னாக்க அதை பாதுகாக்கணும், தண்ணீரை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுல நிறைய குப்பையை கொண்டு போய் கொட்டுறது, பாட்டில கொண்டு போய் கொட்டுறது, தண்ணீரை உதாசீனப்படுத்துறது, தண்ணீர்ல சிறுநீர் கழிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுபால ஃபில் மாஇர் ராகிதி. முஸ்லிம் ஷரீஃப்ல வருது, மிஸ்காத்ல வருது, 50வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடை நீரில் சிறுநீர் கழிப்பதை தடுத்தார்கள். நீங்க எத்தனை பேர் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேஞ்சு விட்டு வந்துடலாம். என்ன பெரிய சுகாதாரம், என்ன சுத்தத்தை மேற்கொண்டு விட்டோம். இஸ்லாம் எந்த அளவிற்கு தூய்மையை மேற்கொள்ள சொல்லி எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஒரு கிராமியனாக இருந்தாலும் சரி அவனுக்கும் தூய்மை காட்டுகின்றது. ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாட்டில் வாழ்ந்தாக எவ்வளவு நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்தாலும் கூட அவனும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகளார் கற்றுத்தரவில்லையா? வெளியிலேருந்து எங்கேயாவது ஒரு நஜீஸ் பட்டுச்சுன்னா உடனே அசிங்கமா தெரியுது. நம்ம நஜீஸே நம்ம மேல பட்டுச்சுன்னா அது அசிங்கமா தெரியாதா? அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏரி குளம் கான்மாய் போன்ற இந்த ஆறுகளில் நிற்கக்கூடிய வகையில் மனிதர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அந்த நீரில் நீங்கள் சிறுநீர் கழித்து விடாதீர்கள். நஹா தடுத்தார்கள், செய்யாதே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். இன்னைக்கு நமக்கு எங்க போய் ஆற தேடுறது? நம்ம குளிக்கிறது தான் அந்த ஸ்விம்மிங் பூல் போறோம்ல, அந்த அதுல தான் சுத்தமா வச்சுக்கிறோம். நம்ம அந்த மாதிரி எங்கெல்லாம் நீர் இருக்கின்றது அந்த இடத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம போடுற அந்த ஒரு சின்ன குப்பையினால என்ன ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணீர் பாட்டில குடிச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா அது மாதிரி 10 பேர் நினைச்சாண்டாக்க 10 பார்த்து 100 பேர் நினைச்சாண்டா என்ன கதி ஆகிறது? ஒவ்வொரு மனிதனின் மீதும் நாட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் பங்கு இருக்கின்றது, பொறுப்பு இருக்கின்றது. நாட்டினுடைய நீர்வளத்தை பாதுகாப்பதில் பொறுப்பு இருக்கின்றது. இஸ்லாம் எவ்வளவு தூய்மையான வழிமுறையை காட்டி தருகின்றது. அதே போன்று நிலத்தடி நீர் வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின் ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்தி. என்ன செஞ்சிர முடியும்? ஒரு டேம்ல ஒரு பெரிய டேம் கட்டி எத்தனை நாள் வரைக்கும் அதுல தண்ணி வச்சிருக்க முடியும்? நிலத்தடியில் நீர் இல்லை என்று சொன்னால், வேறு நீர் வரத்திற்குள்ள ஆதாரங்கள் இல்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் கடை தண்ணியில எவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும்? எத்தனை நாளைக்கு வரும்? ஆகையினாலதான் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, டேம் கட்டி வச்சு தண்ணியை பாதுகாக்கிறதுனால பாதுகாக்க முடியாது. தண்ணி வரக்கூடிய வரத்தை இயற்கையாகவே அல்லாஹ் தண்ணீரை எங்கிருந்து வர வைக்கின்றானோ அதை நாம் பாதுகாக்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் பிறகு திண்டாட்டம் தான். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரா. உங்களுக்கு தேவையான நீரை நாம் வானத்திலிருந்து பொழிய வைக்கின்றோம். ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்தி. அதை பூமியில் தங்கவும் நாம் வைக்கின்றோம். பூமி தான் அதுக்கு பாதுகாப்பான இடம். நிலத்தடி நீர் தான் பாதுகாப்பான இடம். நாம் அதை தங்க வைக்கின்றோம் உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் வகையிலே. வஇன்னா அலா தஹாபி பிஹி லகாதிரூன். அந்த பூமியிலிருந்து நீரை எடுத்து விடுவதற்கும் நாம் சக்தி பெற்றிருக்கின்றோம். அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துருவோம். எவ்வளவு போட்டாலும் தண்ணி இருக்காது, கிடைக்காது. இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். யாரும் சொந்தமா தண்ணி எடுத்துட முடியுமா? இந்த நாட்டில எடுக்க முடியாது. வேற இப்ப எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாட்டில் கூட சொந்த பைப்ல இருந்து தண்ணியெல்லாம் போயிடுச்சு. கவர்மெண்ட்ல இருந்து முனிசிபாலிட்டி தண்ணியை பார்த்து தான் வாழணும்.
அங்கேயும் தண்ணி கிடைக்கலன்னு சொன்னாக்கா அப்புறம் அவ்வளவுதான் திண்டாட்டம். அப்ப ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் இயற்கையினுடைய அமைப்பின் பிரகாரம் எப்படி நீரை பாதுகாத்திருக்கின்றானோ அதை பாதுகாப்பது நம் மீது பொறுப்பு. அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் பிகதரின், அதாவது வானத்திலிருந்து போதிய அளவு நீரை நாம் பொழிய வைக்கின்றோம். ஃபஅஸ்கன்னாஹு ஃபில் அர்தி, பூமியில் அந்த நீரை நாம் தங்க வைக்கின்றோம். வ இன்னா அலா தஹாபி பிஹி லகாதிரூன், அந்த நீரை போக்கி விடுவதற்கும் நாம் சக்தி பெற்று இருக்கின்றோம். ஆகையினால் நிலத்தடி நீரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். وارسلنا الرياح لواقح فانزلنا من السماء ماء بقدر فاسكناه في الارض. இன்னைக்கே சிங்கப்பூர்ல நல்ல ரூல்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. நாடு செழிப்பாக இருக்க வேண்டும், பசுமையான நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ எவ்வளவுதான் பில்டிங் கட்டிட்டு போனாலும் அதுலயும் ஒரு காடு மாதிரி அப்படியே பசுமையை ஒரு செட் பண்ணுப்பா, உனக்கு மானியம் தரேன், நான் உனக்கு சில சலுகைகளை நான் தருகின்றேன். ஏன் அல்லாஹ் சொல்லுகின்றான் வஅர்சல்னா ரியாஹ லவாகிஹ ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமா மாஅன் ஃபஅஸ்கீனாகுமு. அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்கின்றோம், காற்றை மேகத்தை அனுப்புகின்றோம். அந்த மழையை பொழிய வைப்பதற்கு முன்பதாக வஅர்சல்னா ரியாஹ லவாகிஹ, அதாவது கரும் மேகத்தை அடையக்கூடிய அந்த காற்றை நாம் தருகின்றோம். ஃபஅன்ஸல்னா மினஸ் ஸமா, அதற்கு பிறகு அந்த மேகத்தில் காற்று பட்டதற்கு பிறகு வானத்திலிருந்து மழை பொழிகின்றது. ஃபஅஸ்கன்னாஹுமு, நாம் உமக்கு அதை புகட்டுகின்றோம். வ அன்தும் லஹு வமா அன்தும் லஹு பிஹாஸினின், அந்த மேகத்தின் மீது நீரை பாதுகாப்பது உனது மீது சக்தி இருக்கின்றதா? உன்னால முடியுமா? நீ செஞ்சிருவியா? அத மேகத்தின் மீது நீரை நீ பாதுகாத்து விடுவாயா? நாம் செய்கின்றோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நம்ம பாதுகாக்கிறது எப்படி? அல்லாஹ் எந்த நீரை மேகத்தில் பாதுகாத்து வைத்திருக்கின்றானோ அந்த மேகம் நமது ஊரை சுற்றி இருக்க வேண்டும் என்பதுதான் நமது செயல்பாடாக இருக்க வேண்டும், நமது முயற்சியாக இருக்க வேண்டும். அது எப்படி? செயல்பாட்டிலே இருக்கலாம், இபாதத்திலே இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். மேகம் நம்ம ஊரை சுத்தி கொண்டு இருக்கணும், பரக்கத்தை எப்பொழுதும் பொழியக்கூடிய நிலை இருக்க வேண்டும். எங்கெல்லாம் மரங்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்களோ, இயற்கை வளங்களை அழிக்கின்றார்களோ, அங்கெல்லாம் வறட்சி தான் மிஞ்சும். அதை அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் கடந்த ஒரு 3-4 ஜும்மாக்களுக்கு முன்பதாக இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பின் கீழ் இஸ்லாம் எந்த அளவிற்கு மரத்தை நடுவதை, மரம் செடி கொடிகளை பாதுகாப்பதை எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. வேற எந்த மதமும் சொல்லலை, எந்த மார்க்கமும் சொல்ல. ஒவ்வொரு மூமினும் மரம் வளர்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் வைத்த மரத்தில் இருந்து ஒரு மனிதன் புசிக்கின்றான் என்று சொன்னால் அவன் நீ இறந்து விட்டதற்கு பிறகும் அந்த மரத்தில் இருந்து மரம் செடி, அதாவது மனிதனோ அல்லது மற்ற ஜீவராசிகளோ பறவைகளோ அதிலிருந்து புசிக்கின்றது என்று சொன்னால் உனக்கு சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் நன்மை வந்து கொண்டே இருக்கும். நம்ம பாட்டம் கூட்டம் வச்சுட்டு போயிருப்பாரு, இன்னைக்கு நம்ம எடுத்து சாப்பிடுறோம் மாம்பழத்தை, அவ்வளவு ருசியா. பாட்டம் கூட்டனுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு மாம்பழத்தினுடைய ருசி கிடைக்கும், அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், அவருக்கு சதக்கா செய்த தர்மம் செய்த நன்மை கிடைக்கும். ஒரு பறவை வந்து உண்டது என்று சொன்னால் அதற்குரிய நன்மை அவர் பெறுகின்றார். இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது? இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும். எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் மரம் செடி கொடிகளை நடுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றது. கபரிலும் கூட மரம் நட சொல்லி, அதற்கு பிறகு சுவனத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் சுவனத்தில் ஒரு மரம் நடப்படும். வாழ்வின் போதும் மரணித்ததற்கு பிறகும் அதற்கு பிறகு எழுப்பப்பட்டதற்கு பிறகும் சுவனத்திலும் கூட மரம், இயற்கை வளம் அவசியம் என்பதை வலியுறுத்தக்கூடியது இஸ்லாத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட இயற்கை வளத்தை பாதுகாப்பது நம் மீது கடமை. இல்லைன்னு சொன்னாக்க இந்த அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த விதத்திலே கரும் மேகத்தை கொண்டு வர முடியாதே. செயல்பாட்டினால் நாம் அழித்துக் கொள்கின்றோம். நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கு இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, பூமி மாசுபடாமல் பாதுகாக்க வேண்டும், அசுத்தப்படாமல் இயற்கை வளங்கள் அழிக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும். மரம் செடி கொடிகளை வளர்த்து நாம் இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய வழிமுறை. என்றல்ல, 1435 வருடங்களுக்கு முன்பதாக ஆணையிட்ட விதம்.
அதனால்தான் ஒவ்வொரு மூமினுக்கும் ஆர்வப்படுத்துகின்றது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும். சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையிலே பின்னோருக்கு அது பிரயோஜனம் அளிக்கும் வகையிலே நீ ஏதாவது மரங்களை நட்டுவிட்டு செல், அது உனக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை வளங்களை பாதுகாக்க சொன்ன இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இதெல்லாம் இந்த 3 காரணங்கள் நான் சொல்லி இருக்கின்றேன். மழை நீரை பாதுகாக்கக்கூடிய வழிகளை குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய விதத்திலே 3 காரணங்களை நாம் கவனித்தோம். ஒன்று, விரயம் செய்யக்கூடாது, இரண்டாவது அசுத்தப்படுத்தக்கூடாது, மூன்றாவது இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஏராளமான ஹதீஸையும் ஆயத்துகளையும் நாம் பார்த்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வகையிலே நாம் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும். ஏன் இந்த தலைப்பு எடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன? 147 வருடங்களுக்கு முன்பதாக சந்தித்த நிலையை சிங்கப்பூர் இன்று சந்தித்திருக்கின்றது என்ற தகவலை பெற்ற அதிர்ச்சியானதினால் மார்க்கம் அதற்கு எவ்வளவு பெரிய தீர்வை அன்றே சொல்லிவிட்டது என்று நாம் சிந்திக்க மறந்ததின் காரணத்தினால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதைவிட மிகப்பெரிய ஒரு காரணம் இதெல்லாம் செயல்பாட்டினால நம்ம பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னாக்க இயற்கை வளங்களை பாதுகாக்கலாம், கிடைத்த நீரை பாதுகாக்கலாம். ஆனால் இபாதத்தின் வாயிலாகத்தான் நிச்சயமாக முடியும். ரெண்டும் அவசியம். இபாதத்தும் தேவை. உலகம் இது அஸ்பாப், காரண கருத்தாவை கொண்டு உலகம் சூழ்ந்திருக்கின்றது. வெறும் இபாதத்து மட்டும் செஞ்சுட்டு அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் உலகத்தில் காரியங்கள் நடைபெறாது. வெறும் முயற்சியை மட்டும் செய்துவிட்டு என்னால்தான் முடியும் என்று உட்கார்ந்து கொண்டாலும் எந்த காரியமும் நடைபெறாது. இது உலகத்தினுடைய நியதியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஏன்னா இது அஸ்பாப். இங்கிருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். ஒன்னு எம்ஆர்டில போகணும், அல்லது என்ன செய்யணும், பஸ்ல போகணும், அல்லது நம்மளுடைய வாகனத்துல போகணும், இல்லைன்னா நடந்துகிட்டு போகணும், இல்ல யாராவது தூக்கிட்டாச்சு போகணும். நான் போகணும் இந்த இடத்துக்கு, இப்ப லிட்டில் இந்தியாவுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாக்க எப்படி லிட்டில் இந்தியாவுக்கு போக முடியும்? ஒரே துவா செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு, அல்லாஹ் லிட்டில் இந்தியா கூட்டு போ, எப்படி போக முடியும்? காரணம் இல்லாமல் எப்படி செல்வாய்? அஸ்பாபுல் முசப்பிப், அதை வைத்து உலகம் சூழப்பட்டிருக்கின்றது. காரண கருத்தாவை கொண்டு உலகம் சூழப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். சரியான முறையில் போயிட்டு வருவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாத ரப்பே, நீ உதவி செய் என்று அவனிடத்தில் துஆவும் செய்ய வேண்டும், ஏற்பாடும் செய்ய வேண்டும். நல்லபடியா போயிட்டு வருவாரு, இல்லைன்னா ஏடா குணமா. ஆகினால் ஒவ்வொரு விஷயத்தில் அதே போன்று மழை நீரை பாதுகாப்பதிலும் இயற்கை வளங்களை செழிப்பாக ஆக்குவதிலும் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அந்த மழையை எந்நாளும் பொழிவிப்பதற்கு வகைகளை ஏற்படுத்துவதிலும் காரணங்களும் இருக்கின்றது, துஆக்களும் இருக்கின்றது, இபாதத்துகளும் இருக்கின்றது. இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னது பூரா எல்லாம் என்ன காரணம்? செயல்பாடுகள். என்ன உலகத்துல செயல்பாடுகள் தேவை, அஸ்பாபு. இபாதத் அதி அவசியமாக இருக்கின்றது. இபாதத் இல்லைன்னாலும் அஸ்பாபு செயல் எழுந்து போயிடும். அஸ்பாபுக்கு சக்தி இருக்காது. அஸ்பாப்னா காரணங்கள், காரணங்களுக்கு சக்தி இருக்காது. இபாதத் இல்ல, அல்லாஹ்வுடைய உதவி பெறவில்லை என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அஸ்பாபுகள் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பார்த்திருக்கோம்ல, இன்னைக்கு வல்லரசு நாடெல்லாம் உலகத்துல கேட்டுக்கிட்டு இருந்துச்சு, என் நாட்டுல இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த நிலையும் நாம் பார்த்தோம். 2005 எல்லாம் உதவி செய்தார்கள். எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்னை யாரும் அசைக்க முடியாது, நான் தான் உலகத்திற்கெல்லாம் எல்லா விதத்திலும் உதவக்கூடியவன் என்று சொன்னவனுக்கு கூட நீ உலகத்தில் கையேந்து என்ற நிலையும் ஏற்படுத்தியது எந்த குதிரத், எந்த ஆற்றல்? அஸ்பாபை மட்டும் வைத்து ஒன்றும் முடியாது, காரணங்களை வைத்து மட்டும் ஒன்றும் முடியாது. சுனாமி வந்துருச்சுனாக்க ரிக்டர் அளவுகோல்ல பதிவாகக்கூடிய அந்த கருவியை நான் பொருத்தி என்னுடைய நாட்டை பாதுகாத்து விடுவேன். எப்படி முடியும்? ரப்பு தண்டனை கொடுக்கணும் நாடிட்டானாக்க எந்த வகையில் முடியும் என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே. எல்லா காரணத்தையும் யோசிச்சு பார்த்துட்டாரு. மலேசியன் ஏர்லைன்ஸ் எப்படி காணா போச்சு? 239 பேருடன் எப்படி காணாமல் போய்விட்டது? 3700 எப்படி அந்த பிளைட் காணா போச்சு? எல்லா வகையும் சிந்திச்சுட்டாரு. ஓ இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, ரேடார்ல இருந்து மறைஞ்சிருச்சு, அதாயிருச்சு, எல்லாமே ஃபெயிலியர். வேற என்ன காரணம் தான் சொல்லிக்கிட்டு உட்கார முடியும்? அவன் கடத்திட்டான், இவன் எடுத்துட்டான், அங்க உடஞ்சிருச்சு, இங்க உடஞ்சிருச்சு. சொல்லணும்ல, ஊடகத்துக்கும் எதுவும் காரணம் சொல்ல வேண்டும். மக்கள் இல்லை என்று சொன்னால் தவிப்பார்கள். எல்லாவற்றையும் விட ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய அனைத்து சக்திகளும் இறைவனுடைய குதிரத்திற்கு முன்னால் ஒன்றுமில்லை என்பதை இறைவன் நிரூபித்துக்
என்னுடைய சக்திக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது, உன்னுடைய எல்லா நியூ டெக்னாலஜி பின்னால் தூக்கி போட்டிருப்பா, முடியாதுப்பா, என்கிட்ட ஒண்ணு முடியாது. அதைத்தானே அல்லாஹ் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். நீங்க நம்ம ஒவ்வொரு நியூஸா இன்னைக்கு என்ன வந்திருக்கும், நாளைக்கு என்ன வந்திருக்கும், பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா, அதுல இருந்து செய்தி வந்துருச்சா, அது என்ன ஒண்ணு புதுசு புதுசா செய்தி சொல்றா, அப்புறம் மறுநாள் அது இல்ல, மறுநாள் இது இல்ல, இது இல்ல. அதெல்லாம் எப்படி ஆகுது? என்ன எவ்வளவு பெரிய டெக்னாலஜி, என்ன எந்த அளவிற்கு விண்ணை முட்டும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே, லட்சக்கணக்கான பிளைட்டுகள் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஒரு பிளைட்டினுடைய நிலை தெரியாமல் உலகமே தவிக்கின்றது. 10 நாடுகள், பெரும் பெரும் நாடுகள் முயற்சி செய்து எந்த நிலையும் வகுக்க முடியவில்லை, எந்த ஒரு முடிவிற்கு வரவில்லை. ஏன்? ரப்பு தன்னுடைய குதிரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார், தன்னுடைய ஆற்றலை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். எந்த சக்தியும் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னுடைய ஆற்றலுக்கு முன்னால் அற்பம்தான், அற்பம்தான், ஒன்று முடியாது. என்னுடைய ஆற்றலுக்கு முன்னால் அதனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அல்லாஹு தாலா விளங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் வேறு காரணங்களினால் அதை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். நாம் எல்லாம் துஆ செய்வோம், அல்லாஹு தஆலா அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை பரிபூர்ணமான முறையில் அவர்களுடைய இல்லங்களில் அவர்களுடைய குடும்பத்தார்களோடு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பிரார்த்திப்போம். அந்த ரப்பை தவிர வேறு யாரினாலும் முடியாது. முடிந்தது என்று சொன்னால் என்றோ அதற்குரிய வகைகளை வகுத்திருப்பார்கள் என்பதை அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களை அந்த சம்பவத்தின் மூலமாக ஆயினால் உலகத்திலே எந்த பிரச்சனை எங்கு நடந்தாலும் சரி, ரப்பினுடைய குதிரத்திற்கு கீழ்தான். நீ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சு என்னுடைய நாட்டை நான் பாதுகாத்துருவேன், சுனாமி ஏற்படாம பாதுகாத்துருவேன், அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய இடர்களை விட்டு என்னுடைய நாட்டை, என்னுடைய மக்களை நான் பாதுகாத்து விடுவேன், எல்லா கருவிகளும் என்னிடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அனைத்தையும் வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் பவர், பெரிய சக்தி அல்லாஹ் இருக்கு. பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்படியாக அல்லாஹு தஆலா தண்டனையை கொடுத்தார், இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தினார். அமெரிக்காவிலிருந்து, பாகிஸ்தான்லேருந்து, இந்தியாவிலிருந்து, குஜராத், மற்ற எல்லா இடங்களிலும், ஜப்பான், எல்லா இடங்களிலும் தொடர்படியாக லட்சக்கணக்கான பேர், 40,000, 50,000, 1 லட்சம். எப்படி பாதுகாக்க முடிந்தது? யாருனால? யாருக்கு ஆற்றல் இருக்கின்றது? யாருக்கு தராணி இருக்கின்றது பாதுகாப்பதற்கு? அப்ப என்ன, எந்த நிலை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது? வேறு யாருக்கு புரிகின்றதோ புரியவில்லையோ அதை பற்றி பேச்சு கிடையாது. ஒரு முஃமின் இந்த விஷயத்தை புரிந்தாக வேண்டும், ஒரு ஈமான்தாரி இந்த விஷயத்தை விளங்கிக் கொண்டாக வேண்டும். எவ்வளவு பெரிய அற்புதமான தன்னுடைய ஆற்றலை கொண்டு உலகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றான் ரப். அவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கமே தவிர வேறொன்றும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா, யாருக்கு எந்த சக்தியும் இல்ல, எந்த நாடும் உன்னை பாதுகாத்த முடியாது, எந்த சட்டங்களும் உன்னை பாதுகாத்த முடியாது, எந்த வசதி வாய்ப்பும் உன்னை பாதுகாத்த முடியாது, யாரையுமே பாதுகாத்த முடியாது, அந்த ரப்பை தவிர வேறு யாரும் பாதுகாத்திட முடியாது என்பதை அல்லாஹ் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் உலகத்தில் எல்லா வஸ்துக்கள், இப்ப நம்ம பார்த்தோம், மழை நீரை பாதுகாப்பது, இயற்கை வளங்களை பாதுகாப்பது, மழையை பொழிய வைப்பதற்குரிய வழிமுறைகளை ஏற்படுத்துவது எத்துணை செயல்பாடுகளில் என்பதை நம்மளுடைய செயல்னால நம்ம அதை பாதுகாத்துக்கிறலாம் அப்படின்னு இருந்தாலும் இயற்கை இயல்பான ஒரு நிலை. இபாதத் இல்லாமல், இறைவனுடைய நாட்டம் இல்லாமல், இறைவனிடத்தில் கேட்டு பெறாமல் மழை நீரை பாதுகாக்க முடியாது. இறைவனிடத்திலே கேட்டு பெறாமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சொந்த முயற்சியினால் செய்ய முற்பட்டோம் என்று சொன்னால் விளைவுகள் பல்வேறு. நமக்கெல்லாம் தெரியும், வல்லரசு என்று சொல்லக்கூடிய நாடு மழையை நம்ம இயற்கையாகவே பொழிய வைப்போம் அப்படின்னு சொல்லி பொழிய வச்சு எல்லாருக்கும் மாந்தி வைத்தால பேதின்னு போய் ஏண்டா இந்த செயலை செஞ்சோம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு, மழை இல்லாமல் ஏற்படக்கூடிய விளைவை விட நாம் செய்த செயலின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு மக்களுக்கு பெரிதாக ஆகிவிட்டதல்லவா என்று அவன் தலை குனிந்த நிலைதான் உலகத்தில் அல்லாஹு தஆலா இயல்பாகவே படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். அப்ப எங்க போகணும்? யார்கிட்ட கேட்கணும்? ரப்பே, உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் இதற்குரிய தீர்வு கிடையாது ரப்பே. இத்துணை நாள் அல்லாஹ் தந்தானா, இன்னைக்கு எவ்வளவு செழிப்பா இருக்குது, எவ்வளவு அருமையா மழை பொழிஞ்சுகிட்டு இருக்குது. 1.5 மாசம் 1.25 மாதம் இந்த சிங்கப்பூரிலே மழை இல்லாத நிலை இன்று நன்கு இருக்கின்றது என்று சொன்னால் ரப்பினிடத்துல அழுதோம், கேட்டோம், அல்லாஹ் தந்தான். வேற எந்த முயற்சி எதுவும் பலிக்கல.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த முறையின் பிரகாரம் ஸலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தந்தோம். அவன் கருணை புரிந்தான், அவன் மன்னித்தான், அவன் அருள் செய்தான், அதனால் மழை பொழிகின்றது. ரப்பினிடத்தில் மீண்டும் கேட்போம், யா அல்லாஹ் இப்படிப்பட்ட ரஹ்மத்தை எங்களை விட்டு நீக்கி விடாதே ரப்பே, இப்படிப்பட்ட அருட்கொடை எங்களை விட்டு நீக்கி விடாதே ரப்பே. எப்படி நீ செழிப்பாக இந்த சிங்கப்பூரை வைத்திருந்தாயோ அதே போன்று வைத்திரு, அதே போன்று உலகம் முழுக்க வாழக்கூடிய மக்களை பாதுகாத்திடு, எல்லா நாட்டையும் சிறப்பாக வைத்திடு என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அதனால் மட்டும்தான் முடியுமே தவிர எத்துணை திட்டங்கள் தீட்டினாலும் பலிக்காது, வெறும் திட்டத்தால் மட்டும். அதற்குரிய தீர்வை அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா வயும்திதுக்கும் பிஅம்பாலின் வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா மா லக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா வகத் ஹலகக்கும் அத்வாரா. அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக சொல்லி காட்டுகிறான். மழை வேணுமா? வா என்கிட்ட வா, என்கிட்ட வந்தாதான் உனக்கு மழை கிடைக்கும். என்னிடத்தில் மீண்டும் வர வேண்டும். என்ன செய்யணும்? ஆரம்பத்திலே இந்த பயான் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸை ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டியதை நான் நினைவுபடுத்தினேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று நாடிவிட்டான் என்று சொன்னார். அந்த சமுதாயம் வரம்பு மீறி நடக்கின்றது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட மறுக்கின்றது, ஷரியத்தை பின்பற்ற மறுக்கின்றது, தான்றோண்டித்தனமாக வாழ முற்படுகின்றது, நாம் தான் என்ற எல்லாம் என்ற மமதியில் இருக்கின்றது என்று சொன்னால் அதை அழிப்பதற்கு முதலாவதாக நான் மலையை நிறுத்தி விடுவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்லி காட்டினார். முதல்ல மலையை நிறுத்திடுவேன். மலையை நிறுத்திட்டேனாக்க போதும், ஆட்டம் என்று பெயராது. எல்லாவற்றிற்கும் உள்ள அடிப்படை அல்லவா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டவில்லை. மரணித்து விட்டு அந்த பூமியை செழிப்புறுவதற்கு மழைதான் முக்கிய காரணம். மழையை வைத்துதான் பூமி செழிப்புறும். பொருளாதார வளர்ச்சி எப்படி ஏற்படும்? மழை இல்லாம பொருளாதார வளர்ச்சி ஏற்படாது. மழை இல்லைன்னா பொருளாதார வீழ்ச்சி தான் உண்டாகும். அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டிவிட்டான். லினுக்ரிஜ பிஹி பல்தத்தம் மைத்தம் வனுஸ்கியஹு மிம்மா ஹலக்னா அன்ஆமம் வ அனாசிய கஸீரா. அப்ப எந்த விஷயமும் இதற்கு தீர்வு தர முடியாது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியதை தவிர, இறைவனிடத்திலே திருத்தி வாழ்வதை விட, நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதை விட, நமது பாவங்களை களைந்து விடுவதை விட வேறு எந்த விதத்திலும் இதற்குரிய தீர்வை நாம் பெற முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எப்படி மன்னிக்கிறான்? ரப்பல் ஆலமீனுடைய மக்ஃபிரத் மிகப்பெரிய விசாலமானது. அவன் மன்னிக்கின்றான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, பாவ மன்னிப்பு தேடுவதினால், தன்னை திருத்திக் கொள்வதினால், தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதினால், இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி கூறுவதினால் எவ்வளவு பெரிய நியமத்துகளை அல்லாஹ் தருகின்றான். அப்படியே பட்டியல் நிறைய போயிட்டு இருக்கு. யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மிதராரா, வானத்திலிருந்து மழையை பொழிய வைப்போம். எதனால? எந்த டெக்னாலஜினாலே முடியாது, எந்த வல்லரசுனாலே முடியாது, எந்த ஆட்சியாளர்களாலே முடியாது. பாவ மன்னிப்பு தேடுவதினால் மட்டும், ரப்பினுடைய புறத்திலே மீளுவதினால் மட்டும் அந்த ஒரு உதவியை பெற முடியும். வானத்திலிருந்து உங்களுக்கு மழை பொழிஞ்சு கொண்டே இருக்கும், தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், செழிப்பாவே இருப்பீங்க. அது அல்லாமல் எவ்வளவு பெரிய நியமத்து. ஒன்னும் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய மழை கிடைக்கும். இரண்டாவது உங்களுடைய பொருட்களும் உங்களுடைய பிள்ளை செல்வங்களும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய பொதுவான அருள்படை மழை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலிலே பிரயோஜனம் அளிக்கக்கூடிய பிள்ளை செல்வம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலிலே பிரயோஜனம் அளிக்கக்கூடிய பொருளாதாரம். நிறைய சொத்து வச்சிருப்பாரு, அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கூட இருக்காது. என்ன அதனால் என்ன நஷ்டம் ஏற்பட்டது? எவ்வளவு பெரிய அது ஒரு தண்டனையாக அமைந்துவிடும். எப்பொழுது அந்த சொத்து நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய விதத்திலே அந்த சொத்து பயன்படுமோ, அது பிறருடைய ஹக்காக, பிறருக்கு உதவக்கூடியதாக அந்த சொத்து இருக்குமோ, அதுதான் பிரயோஜனம்.
இவர் பாட்டு சேர்த்து வச்சுட்டு அதை நல்ல வழியில செயல்படுத்தாம செலவு செய்யாம அப்படியே சேர்த்து வச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னாக்க எப்படிப்பட்ட புள்ள வருவான்னு தெரியாது, அந்த சொத்தை எந்த கதியை ஆக்குவான்னு தெரியாது, எவ்வளவு பெரிய பாவங்களை நிகழ்த்தி வைப்பான் என்பது தெரியாது. பொருளாதாரத்தினால பெரும் பெரும் பாவங்கள் ஏற்படும். ஆனா அல்லாஹ் இங்க என்ன சொன்னா, நீ பாவ மன்னிப்பு வாழ்நாளில் தேடிக்கொண்டிருந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய பொருள்கள் உனக்கு பாதுகாப்பாக அமையும், உன்னுடைய மக்கள் உனக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜன்னாத்தின் உனக்கு தோட்டம் துறவுகள் எல்லாம் ஏற்படும். அன்னஹாரா அந்த தோட்டம் துறவுகளிலே தண்ணி இல்லாமல் வறட்சியாக இருக்காது. நாம் அமைத்து தருவோம் அன்னஹாரா நீரோடைகள் அமைத்து தருவோம். தோட்டம் துறவுல நீரோடைகள் இருக்கும். இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? பாவ மன்னிப்பு கேளுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. இஸ்திக்பார் செய்வதனால் கிடைக்கக்கூடிய பலன் மழை பொழியும். மழை இல்லாததற்கு ஒரு பெரும் தீர்வு. பொருளாதார பிரயோஜனம் ஏற்படும். பிள்ளை குட்டிகள் அவருக்கு அதாவது பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வகையிலே அவருக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையை ஈட்டி தரக்கூடிய வகையிலே அவர்களுக்கு பிள்ளைகள் அமையும். அவர்களுக்கு பொருளாதாரத்திலே மிகப்பெரிய கண்குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தோட்டங்களும் துறவுகளும் அவருக்கு இருக்கும். எல்லாம் அவருக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக மக்ஃபிரத்தை வைத்துதான் நிச்சயமாக நாம் நமது பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நீங்க நம்ம அதை செய்யறதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்ய முற்படும் பொழுது செய்ய கூட மாட்டான், செய்யறதுக்காக எண்ணுவான். மலக்கு வந்து எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுவார். நான் பாவம் செய்ய எண்ணி விட்டுட்டார் அப்படின்னு சொன்னாக்க மலக்கு எழுத மாட்டாரு. பாவம் செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அந்த பாவத்தினுடைய அந்த பாவம் செய்த அளவிற்குரிய ஒரே ஒரு தீமை எழுதப்படும். நன்மை செஞ்சாருன்னா 1க்கு 10 எழுதப்படும். இதான் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பரிசுகளில் பெரும் பரிசு. ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கு நன்மை எழுதப்படும். ஒரு பாவம் செஞ்சா அந்த பாவத்தினுடைய அளவு மட்டும் தீமை எழுதப்படும். சரி, அந்த பாவம் செஞ்சிட்டார். அந்த பாவம் செஞ்சதுக்கு பிறகு உள்ளத்திலே ஒரு கரும் புள்ளி விடும். எப்பொழுது அவர் தௌபா செய்வார், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அவர் தௌபா செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த கரும் புள்ளியை எடுத்து விடுவார். கரும் புள்ளியை உள்ளத்திலிருந்து போக்கிடுவார். தௌபா செய்ய மறந்துட்டாரு, மீண்டும் பாவம் மீண்டும் பாவம் மீண்டும் பாவம். பாவம் என்றால் என்ன என்று தெரியாமலேயே, அதாவது பாவத்தினுடைய அந்த குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் பாவம் செய்து கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கரும் புள்ளியாகப்பட்டது அந்த உள்ளம் பூராவும் சூழ்ந்து அப்படியே கருப்பாயிடும். கண்ணாடியை எப்ப நம்ம பார்க்கலாம்? கண்ணாடி சுத்தமா இருக்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும். அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டாட்டு உளுந்து 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 அந்த கண்ணாடி கருப்பா இருந்துச்சுன்னா நம்ம கிளீனா தெரியுமா? அதே போன்றுதான் உள்ளம் நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை பிம்பிக்கின்றது, அதாவது எதிரொலிக்கின்றது என்று சொன்னால் அந்த உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் நல்ல எண்ணங்கள் எதிரொலிக்கும், நல்ல செயல்கள் செய்வதற்கு அந்த உள்ளம் தகுதியாக. பாவங்கள் செய்து நாம் தௌபாவே செய்யாமல் அப்படியே விட்டு விட்டோம் என்று சொன்னால் கரும்புள்ளி மீண்டும் உளுந்து மீண்டும் உளுந்து அந்த உள்ளம் அப்படியே கருமையாக ஆகிவிடும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், பாவத்திற்குரிய தீர்வாக சொல்லுவான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். நிச்சயமாக ஹசனாத் என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் தீமையை போக்கிவிடும். ஏதாவது ஒரு பாவம் மனுஷன் செஞ்சுட்டோம், உடனே சில நன்மைகளை செஞ்சிடணும், நல்ல நன்மைகளை செஞ்சிடணும். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். எப்பொழுது நம்ம பாவம் செஞ்சிட்டோம்னா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், உடனே அதற்கு பகரமாக தீமைகளை செய்து அழிப்பதை நன்மையாக மாற்ற வேண்டும். நன்மைகளை செஞ்சு நிறைய செஞ்சு அந்த பாவங்களை அழிச்சிடணும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இத்தபி ஸய்யிஅத்தல் ஹஸனத, இத்தபி ஸய்யிஅத்தல் ஹஸனத. நிச்சயமாக ஒரு பாவத்திற்கு பிறகு ஒரு நன்மையை நீ தொடர்ந்து செய்துவிடு, அந்த பாவத்தினுடைய பலன் இல்லாமல் அந்த பாவத்தினுடைய நிலைமை அப்படியே அழிந்து போய்விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். தொடர்ந்து செஞ்சிருக்க. ஹதீஸ் ஷரீஃப்ல ஏராளமான விளக்கங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு நம்ம அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறோம். தொழுகை, ஒரு வக்தினுடைய தொழுகையை பற்றி எப்படி இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது? ஒரு நேர தொழுகை தொழுகவில்லை என்று சொன்னால் அவனுடைய குடும்பம் அழிந்து, அவனுடைய பிள்ளைகள் அழிந்து, அவனுடைய பொருளாதாரம் அழிந்து நஷ்டம் ஏற்படுவதை விட மிகப்பெரிய கொடூரம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பாங்கு சொல்லப்படுது, தொழுகைக்கு உள்ள கவனமே செலுத்துறதில்லை. சஹாபாக்கள் எப்படி தெரியுமா துடிச்சிருக்கிறாங்க?
பார்ப்போம், நம்ம கவனிப்போம். பின்னால ஹதீஸ் எல்லாம் நிறைய வருது அது சம்பந்தமா. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் ஒரு நன்மை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த வசனம் குர்ஆனிலே இடம்பெறுகின்றது. இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத். இந்த வசனம் இறங்கக்கூடிய வரலாற்றை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கும் பொழுது, ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கடை வீதியிலிருந்து வரக்கூடிய நேரத்திலே ஒரு பெண்ணை பார்த்து விடுகின்றார். அந்த பெண்ணை பார்த்தவராக அவர் முத்தம் கொடுத்து விடுகின்றார். இந்த நிலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் ஐயாமே ஜாஹிலியாவுல புதுசா இஸ்லாத்தை தழுவி வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு தவறு நடைபெற்று விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ தொழு அப்படின்னு சொன்னாங்க. அவர் தொழுது விட்டு அவங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. சஹாபிதான் தப்பு செஞ்சிட்டாங்க, ஆனால் உம்மத்திற்கு படிப்பினையாக அது அமைய வேண்டும் என்றும் கூட அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கலாம். அந்த தப்பு நடந்ததற்கு பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இந்த தப்பை செய்து விட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள் நபியே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழச் சொன்னார்கள். அவர் சென்று தொழுகின்றார். தொழுது விட்டு அழுகின்றார். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, நான் தெரியாமல் செய்து விட்டேன் ரப்பே என்று கதறுகின்றார் அல்லாஹ்விடத்திலே. கதறு முடித்ததற்கு பிறகு மீண்டும் நபிகளாரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தொழுது விட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள், நான் தப்பு செய்து விட்டேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ செய்த தவற்றை இந்த தொழுகை உன்னை மன்னித்து விடும் என்று சொன்னார். நீ செய்த தவற்றை இந்த தொழுகை இந்த உன்னை அழித்து அந்த தவற்றை அழித்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது உடனேதான் அந்த வசனம் இறங்கியது. இன்னல் ஹஸனாத் யுذஹிபுன ஸய்யாத். நிச்சயமாக நன்மைகள் யாவும் தவறுகளை போக்கிவிடும், பாவங்களை அழித்து விடும் என்று வந்தது. இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள தீர்வு, நம்ம இது மாதிரி எல்லாம் பெரிய தவறுகள்லாம் செஞ்சுட்டு வந்து நேரா தக்பீர் கட்டிட்டாக்க பாவம் மன்னிச்சிடும் நினைக்காதீங்க. சஹாபாக்களுடைய அந்த உணர்வு நம்மளிடத்தில் இல்லை. ஒரு நேர தொழுகை போய்விட்டது என்று சொன்னால் தன்னுடைய குடும்பம் அழிந்து விட்ட உணர்வு அவர்களுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாம இருக்கிறோம். பாங்கு கேட்டுட்டு அப்படியே ஹாய்ந்து இருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட தொழுகை, அந்த உணர்வு அவங்கள்ட்ட இருந்ததுனாலதான் வந்து உலகத்துல என்ன தண்டனை எனக்கு அதுக்கு கிடைச்சாலும் சரி, தண்டனை கொடுத்து இந்த உலகத்திலே என்னை அதை கழிச்சிரு அப்படின்னு வந்து அழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த சம்பவம் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா. உங்களுக்கு தெரியும், பெரிய சஹாபி. இன்னைக்கு கூட நம்ம ஹரம் ஷரீஃபுக்கு முன்னால பார்த்தோம்னு சொன்னாக்க, சைடுல வந்து ரைட் சைடு போனோம் அப்படின்னு சொன்னாக்க ஜன்னத்துல் முஅல்லா அங்க இருக்கும். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க அடங்கியிருக்க இடம். அப்படியே அந்த உம்முல் குரா யூனிவர்சிட்டிக்கு போற அந்த பெரிய ரோடு மேலே ஏறும். அதுக்கு அந்த காபத்துல கொஞ்சம் தூரமா போகணும்னு சொன்னாக்க ஒரு பெரிய தடல் மாதிரி ஒரு இடம் இருக்கும். பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கும். ஆனா அந்த இடம் மட்டும் அப்படியே சும்மா ஃப்ரீயா விடப்பட்டிருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அப்படியே இது ஏன் இப்படி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க சொல்லி காண்பிப்பார்கள். நான் கேட்டேன், ஒரு அரபிட்ட கேட்டேன், இந்த இடம் ஏன் அப்படி விடப்பட்டிருக்குது, பக்கத்துல பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு, இந்த இடத்த மட்டும் எதுவும் செய்யாம வச்சிருக்காங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவர் சொன்னார், இந்த இடத்தில் தான் குழந்தைகள் ஐயாமே ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமை காலத்திலே பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைப்பார்களே, அப்படிப்பட்ட உயிரோடு புதைத்த 70 குழந்தைகள் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று அந்த இடத்தை சுட்டிக்காட்டி அவர் சொன்னார். அந்த இடத்திற்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கிட்டத்தட்ட 700 குடும்பத்திற்கு பொறுப்பான அவர்கள். திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அதை பார்ப்போம். 700 குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவர்கள். அந்த 700 குடும்பத்துல யார் வீட்டுல குழந்தை பிறந்தாலும் பொம்பளை பிள்ளைண்டாக்க உடனே திஹியத்துல் கல்பியை கூப்பிடுவாங்க, இந்தாங்கன்னு பொம்பளை பிள்ளையை கொடுத்துருவாங்க. கதற அந்த குழந்தையை கொண்டு போய் உள்ள போட்டு அடங்கிடுவாங்க. இப்படியே எத்தனையோ குழந்தை, 70 குழந்தைகள் அவை தன்னுடைய கரத்தினால் புதைத்து விட்டார். இஸ்லாம் வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை எடுத்து வந்தார்கள். சில காலம் உருண்டோடியது. ஒருமுறை திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நான் பெரும்பாவம் செய்து விட்டேன் நபியே. ஐயாமே ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமை காலத்திலே பெண்ணை உயிரோடு போட்டு புதைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை என்னால் தான் அந்த மக்கள் நிறைவேற்றி வந்தார்கள். நான் தான் எனது கரத்தினால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே 70 குழந்தையை நான் புதைத்திருக்கின்றேன் நபியே, எனக்கு மன்னிப்பு இருக்கின்றதா என்று திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
திஹியத்துல் கல்பியே, எப்பொழுது உனது உள்ளம் தவற்றை நினைத்து வருந்துகின்றதோ, நாம் செய்துவிட்டது தவறு என்ற உணர்வு உமக்கு ஏற்பட்டு விட்டதோ, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், நீங்கள் நன்மையை செய்ய ஆரம்பித்து விடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கேட்ட திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று முதல் மக்கமா நகரத்திலே எங்கு அனாதை குழந்தைகள் இருந்தாலும் அவர்கள் கைப்பற்றி வளர்த்தார்கள். அதே போன்று மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகும் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா எங்கெல்லாம் அனாதை குழந்தை இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க, நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பல 150க்கு மேற்பட்ட குழந்தைகளை திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய கரத்தினால் வளர்த்து ஆளாக்கி வைத்தார்கள். செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடினார்கள். அந்த சஹாபியை எப்படி அல்லாஹ் பொருந்தி கொண்டான் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வஹி கொண்டு வரக்கூடிய நபி அவர்கள் எப்படி, வஹி கொண்டு வரக்கூடிய மலக்கு அவர்கள் எப்படி வருவார்கள், எந்த தோற்றத்தை எடுத்து வருவார்கள்? மலக்கு சும்மா வந்துட்டாக்க பாக்குறவங்க பயந்துருவாங்க, யாருக்கும் தெரியவும் தெரியாது. சில இடங்கள்ல மலக்கு மனிதனுடைய ரூபம் எடுத்துதான் வர வேண்டும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வேடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல முறை வந்திருக்கின்றார்கள். பல முறை திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு, அதாவது அதிகமான முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் வந்ததே திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோற்றம் பெற்றுதான் வந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஹதீஸ் ஷரீஃபிலே. அல்லாஹ் எவ்வளவு பெரிய பொருத்தத்தை அவர்களுக்கு தந்திருப்பார். ஏன் டைரக்டா மலக்கு வந்தாக்க ஒண்ணும் செய்ய முடியாது. எப்படி யாருக்கு தெரியும்? வேணா நபிக்கு மட்டும் தெரியலாம், வேற யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம பாக்குறோம் முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும்போது அங்கேருந்து ஒரு அரபி காட்டு அரபி வர்றாரு. இஸ்லாம்டா என்ன, ஈமான்டா என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல சரி நீங்க உண்மையிலே இருக்கிறீங்க, நீங்க உண்மையிலே இஸ்லாத்தின் மீது இஸ்லாத்தினுடைய அடிப்படையின் மீது இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களை பத்தி யார் தெரியுமா வந்தது, ஏதோ காட்டு அரபின்னு நினைச்சுக்கிறாதீங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்கிட்ட கேள்வி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் தெளிவாக இருக்க வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் விளக்கம் ஏற்படும், இந்த முறையிலெல்லாம் விளக்கணும் அப்படின்னு மக்களுக்கு சொல்றதுக்கு உண்டான வகைகளை செய்துவிட்டு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது என்று சொன்னார்கள். இப்படியே பல தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மனிதனுடைய ரூபம் எடுத்து வந்திருக்கிறார்கள். அதில் பெரும்பான்மையாக ஹஜ்ரத் திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரூபத்தை எடுத்து வந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு ஏற்பு அவர்களுக்காக வேண்டி இருந்திருக்கும், அல்லாஹ் எந்த அளவிற்கு அவர்களை மன்னித்திருப்பார். எவ்வளவு பெரிய பாவம் செய்தவர்கள், ஆனால் மிகப்பெரிய உயர்ந்த சஹாபியாக அல்லாஹ்விற்கு நெருக்கமான நேசராக ஆகின்றார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்திற்குரிய பரிகாரத்தை தேடிக்கொண்டதின் காரணத்தினால், நல்லதற்கு பிறகு தீயது செய்ததற்கு பிறகு நல்லதை அதிகமாக செய்து விட்டதின் காரணத்தினால் உள்ளத்துல கவலை ஏற்பட்டுச்சுனாவே போதும். நம்ம ஒரு தப்பு செய்யறோம் ஏதோ, ஆனா அந்த மனசாட்சி என்ன செய்யும், சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த மனசாட்சிக்கே பாடம் கற்பிச்சு அதை அமைக்கிற கூடாது. என்னைக்காவது உணர்ந்து பார்த்து அந்த மனசாட்சியினுடைய நிலையை நம்ம உணர்ந்து பார்த்து வாழ்க்கையை சரி செஞ்சு கொள்ளக்கூடிய வகைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய வெற்றியை தந்தார். சஹாபாக்கள் சின்ன உள்ளத்துல வரக்கூடிய தீமையான எண்ணத்துக்கு கூட பெரும் பெரும் பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள், பெரும் பெரும் பரிகாரம் தேடி இருக்கின்றார்கள். செய்து முடிக்க மாட்டார்கள் அந்த குற்றத்தை. உள்ளத்துல வரும்போது கூட ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் அதிகமான அடிமைகள் இருக்கின்றார்கள், ஆனா சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க. அதிகமான அடிமைகள் இருக்கின்றார்கள், சொல்லு பேச்சு கேட்க மாட்டாங்க. சில நேரத்தில் எனக்கு மாற்றம் செய்கின்றார்கள், நான் அவர்களை அடிக்கலாமா, அடிக்க கூட இல்லை, அடிக்கலாமா, அவங்களை கண்டிக்கலாமா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது, ஆனால் அவர்கள் எந்த அளவு தவறு செய்தார்களோ அந்த அளவிற்கு மட்டுமே தண்டிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. அபூ தர்தாவே, சற்று அதிகமாக நீங்கள் தண்டித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பெற்று விடுவீர்கள், உங்களுக்கு தண்டனை கிடைத்துவிடும், அல்லாஹ் உங்களை பிடித்துக் கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த போது அந்த எண்ணத்திற்கு வருந்தி அவர்கள் வீட்டிற்கு சென்று எல்லா அடிமையும் உரிமை விட்டுட்டாங்க. எல்லா அடிமையும் என்ன செஞ்சிட்டாங்க, உரிமை விட்டுட்டாங்க. எதற்காக வேண்டி, உள்ளத்துல வந்த எண்ணத்துக்காக வேண்டி. அதாவது தீமை கூட செய்யல, அந்த தீமை அதாவது வரம்பு மீறிட்டோம்னாக்க என்ன நிலைமை ஏற்பட்டுரும்,
விட்டு கொடுக்காத நிலைக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை நினைத்து பார்க்க அல்லாஹு தாலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்வியலிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரி, பெரிய பிசினஸ்மேன் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தங்களுடைய பணியாளை அழைத்து சொன்னார்கள், அடிமையை அழைத்து, இதெல்லாம் நல்ல துணி, இது டேமேஜ் ஆன துணி. மக்களிடத்திலே சொல்லி விற்கும் பொழுது நல்ல துணி என்று இதை சொல்லி விருங்கள், இவ்வளவு அதனுடைய பெருமானம் என்று அதனுடைய நிலையை, அதனுடைய விலையை நிர்ணயித்து சொல்லுங்கள். இதை சொல்லும் பொழுது இது தீய துணி, அதாவது டேமேஜ் ஆன குறைபாடு உள்ள துணி என்று சொல்லி மக்களிடத்தில் சொல்லி வியுங்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சாரு, போய் மார்க்கெட்ல போய் எல்லாத்தையும் சரட் பண்ணி ஒன்னா தூக்கி வித்துட்டு வந்தார். எல்லாத்தையும் வித்துட்டு வந்தார். வந்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே பெரும் தொகையை கொண்டு வந்து கொடுக்கின்றார். நீங்க எப்படி வித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. நான் எதுவுமே சொல்லல, மக்கள்கிட்ட துணியை விரிச்சு காமிச்சு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க, அதுக்குள்ள ரேட்டை சொல்லி நான் காசை வாங்கிட்டேன். நீங்க நம்பலா இருந்தா என்ன செய்வோம், இப்படி ஆளைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், என் கம்பெனிக்கு இப்படி ஆளைதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஹராமு ஹலாலு எதையும் பார்க்காத, நான் இருக்கிறேன்னு இல்லையே எதையும் பார்க்காத, எப்படியாவது என் கல்லாவை நிரப்பி கொடு, உன்னையதான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். உனக்கு என்ன வேணும், சம்பளம் கூட்டி தரவா, இல்ல லீவு கொஞ்சம் கூட அடிச்சு தரவா, இல்ல வேற எதுவும் செஞ்சு தரவா என்று இன்று நாம் கேட்போம். அன்று பாவத்தை போக்குவதற்குரிய வழியை தேடிய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீ என்னிடத்தில் வேலைக்கு இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் உன்னை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனாலும் நீ கொண்டு வந்த அந்த பணத்தை முழுவதுமாகவே நீ தர்மம் செய்துவிடு. காரணம், அதில் நல்ல பொருள் கெட்ட பொருள் எல்லாம் கலந்திருக்கின்றது. டேமேஜ் ஆன துணியை வித்து அதுல வச்சிருக்கிற எத்தனை மக்களுடைய மனசை நீ புண்படுத்தி இருப்ப, எத்தனை மக்களை நீ கஷ்டப்படுத்தி இருப்ப. வியாபாரம் செய்யும் போது மோசடி இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிக்கு தான் சொர்க்கம், அவர்தான் நபிகளாருடன் இருப்பார். எந்த வியாபாரத்தில் எந்த கொடுக்கல் வாங்கலில் மோசடி இருக்குமோ, எந்த கொடுக்கல் வாங்கலில் அல்லாஹ் ரசூலை நினைத்து பார்க்காமல் அநீதம் நடைபெறுமோ, அந்த வியாபாரிக்கு எந்த பதவி இல்லை, தண்டனை தான். ஆகையினால நாம் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு பெறணும். எந்த பொருளுமே எனக்கு வேணாம், எல்லா காசையும் சேர்த்து மக்களுக்கு நீங்க தர்மம் செஞ்சிருக்க என்று அவர்கள் பாவத்தை போக்கிய வழியை பாருங்கள். இப்படிப்பட்ட ஏராளமான சம்பவங்கள் இருக்கின்றது கண்ணியத்திற்குரியவர்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு பல தீமை. அவங்க ஒரு தீமையை தடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய முயற்சி செய்து அந்த பாவத்தை அழித்துக் கொண்டார்கள். எனக்கு அப்படிப்பட்ட வருமானமே வேணாம், ஒரு காசு கூட என்கிட்ட நீ தராத, கொண்டு போய் எல்லா காசையும் நீ தர்மம் செஞ்சிரு. எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய வெற்றி அல்லாஹ்விடத்தில் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு அது தெரிந்தது, இதில் தான் வெற்றி இருக்கின்றது. இப்படி பொருளாதாரம் தேடியதில் வெற்றி இல்லை என்பது அவர்களுக்கு புரிந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு எளிதாக அது இருந்தது. நமக்கு அது கஷ்டமா இருக்குது. அந்த நிலைமை போயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? அதனால என்ன செய்யலாம், ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல வட்டி வாங்குறான், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு வட்டி வாங்குறான், அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு வட்டி வாங்குறான், வட்டிக்கு மேல வட்டி வாங்கி கடனை அடைக்கிறான். இவர் கடனை அடைச்சுக்கிட்டு வர்றாங்க. கடனை அடைப்பதற்கு என்ன வழி இருக்கின்றது, ஹலாலான வழி என்பதை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த முறையை கையாண்டோம் என்று சொன்னால் பரக்கத்து வருமா, அபிவிருத்தி வருமா? ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு வட்டி, இன்னொரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு வட்டி என்று சொல்லி வட்டிக்கு மேல் வட்டி வாங்கினால் எங்கு அபிவிருத்தி ஏற்படும், எங்கு பரக்கத்து உண்டாகும், பொருளாதார விமோச்சனம் எங்கு கிடைக்கும்? ஒரு தீமையை போக்குறதுக்கு பல தீமையை செய்துவிட்ட கொடுமை நாம் செய்கின்றோம். சஹாபாக்கள் எப்படி பாத்தீங்களா, சும்மா உள்ளத்துல அந்த அடிமைகளை தண்டிக்கணும்ன்ற எண்ணம் வந்தது ஒரு பெரிய குற்றமா? தப்பு செய்யக்கூடியவங்களை தண்டிக்கணும்ன்ற எண்ணம் வர்றது தப்பு இல்லையே. ஆனால் அது கூட தன்னிடத்தில் ஏற்பட்ட குற்றமாக நிகழ்ந்து எல்லா அடிமைகளையும் அவர்கள் உரிமை விட்டார்கள் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே, நன்மைக்கு தீமைக்கு பகரமாக நன்மை செய்வதில் சஹாபாக்கள் முன்னிலையில் இருந்திருக்கிறார். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். பள்ளிக்கு வரும் வழியிலே ஒரு அழகான பெண்ணை பார்த்துவிட்டு மனதில் அழகாக இருக்கின்றாள் என்று நினைத்து விட்டார்கள். யாரு? அனஸ் ரலியல்லாஹு தஆலா. பள்ளிக்கு வர்றாங்க, வரும்போது ஒரு பெண்ணு பார்த்தாங்க, அழகா இருக்கிறாளே, அவ்வளவுதான், வேற எந்த சலனமும் கிடையாது. நம்மள மாதிரி சுத்தி வளைச்சு பார்த்து எந்த தவறான எண்ணத்தையும் அவர்கள் எண்ணவில்லை. வந்துட்டாங்க பள்ளி.
கொஞ்ச நேரத்தில் உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்கள் அப்படியே உத்து பார்த்துட்டு அந்த கண்ணை பார்த்துட்டு, ஏதோ உனது கண் ஜினா செய்தது போன்று இருக்கின்றதே. ஹதீஸ் ஷரீஃபிலே பதிவாகி இருக்கக்கூடிய சம்பவம். உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, உனது கண் ஏதோ ஜினா செய்திருக்கின்றது என்று சொன்னபோது, ஆம் நான் இப்படி பார்த்தேன், நான் தவறாக எண்ணவில்லை. ஒரு பெண்ணை பார்த்து அழகாக இருக்கின்றால் என்னை என்று விட்டு வந்து விட்டேன். அது அவங்களுடைய அந்தஸ்துக்கு. இப்ப நமக்கு அல்லாஹு தஆலா அந்த அளவுக்கு கூட வைக்கல. ஒரு பெண்ணை பார்த்துட்டு டக்குன்னு தலையை கீழே போட்டுட்டோம்னாக்க முடிஞ்சு போச்சு, நம்ம பாவம் எழுதல. மீண்டும் பார்த்தால்தான் நாம் குற்றவாளியாக ஆகின்றோம். இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய வழிமுறை நம்மை பாதுகாக்கின்றது. ஆனா அவங்களுடைய ஈமான் எவ்வளவு பெரிய ஈமான். ஒரு சின்ன தப்பு செய்தது கூட எந்த அளவிற்கு அவர்களுக்கு பாடம் கற்பிக்கின்றார்கள். உடனே சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸே நீ தொழுது கொள் என்று சொன்னார்கள். பாவத்தை மன்னிக்கும், நீ தொழுகையை தொழுது கொள், நீ அதிகமாக அதற்கென்று பிரத்யோகமான தொழுகையை மேற்கொள், உனது பாவத்தை மன்னிக்கும் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபோது, உடனே உஸ்மான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டார்கள். தக்பீர் கட்டியவுடன் கதறுகின்றார்கள், அழுகின்றார்கள். தொழுது விட்டதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? உஸ்மானே கனியை போன்று ஒரு தக்வாதாரியை நான் பார்த்ததில்லை, எனது கண்ணை பார்த்தே நான் ஜினா செய்திருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டார்கள். என்னை திருத்திய ஒரு பெருமை உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அவர்களையே சாரும். அவர்கள்தான் என்னை திருத்தினார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், ஆகையினால் பாவங்கள் நடைபெறுவது சகஜம். அந்த பாவத்திற்கு பகரமாக மனதால் வருந்தி இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று எண்ணி ஒரு மனிதன் தௌபா செய்வானே, ஆனால் அல்லாஹு தஆலா அவனை மன்னிப்பான். தௌபா செஞ்சுட்டா மீண்டும் பாவம் செய்யணுமே அப்படின்ற எண்ணத்துல பாவம் செஞ்சிடக்கூடாது. அப்படிங்கிற எண்ணத்துல தௌபா செய்யாம இருந்திடக்கூடாது. ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் உண்மையான உள தூய்மையுடன், உண்மையிலேயே அல்லாஹ் என்னை மன்னிச்சிருவான், நான் பாவமே செய்ய மாட்டேன், இனிமே செஞ்சுட்டேன் ஆனா பாவமே செய்ய மாட்டேன், உண்மையான உள தூய்மையுடன் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இஸ்திக்ஃபார் செய்து அந்த குற்றத்தை கழித்துவிட்டு பிறகு அது போன்று 70 முறை அவன் பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். ஆனா எண்ணத்தை எப்படி இருக்கக்கூடாது? பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடாது. பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்டுடலாம், மன்னிப்புன்ற ஒரு சாதனம் இருக்கின்றது. ஆகினால் நம்ம எந்த பாவமும் துணிச்சு செஞ்சிடலாம். ஒரு உம்ரா போயிடலாம், ஒரு ஹஜ்ஜுக்கு போயிடலாம், ஒரு நல்ல காரியம் செஞ்சிடலாம், ஒரு ஏதாவது பண்ணிடலாம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை குஃப்ரின் பக்கம் கொண்டு சென்று விடும். அப்படி என்ன கூடாது. இனிமேல் நான் செய்யவே மாட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இயலாமையின் காரணத்தினால் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதற்கு பிறகு மன்னிப்பு இருக்கின்றது. ஆனால் செய்யும் பொழுது அல்லாஹ் உள்ளத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மன தூய்மை வேண்டும். இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்ற வைராக்கியம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி 70 முறை பாவம் செய்தாலும் 70 முறையும் அந்த மன்னிப்பிற்கு அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று முஸ்லிம் ஷரீஃபிலே இடம்பெறக்கூடிய ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர், ஆகையினால் பாவ மன்னிப்பை மேற்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு கேட்டோண்டாக்க எவ்வளவு பெரிய நியாமத்து இருக்கின்றது. நாம் அறியாமலேயே பாவம் செய்ததெல்லாம் நம்ம அறிஞ்சு செஞ்ச பாவம். ஆனா நம்ம அறியாமலேயே செய்த பாவங்கள் நிறைய இருக்கு. நமக்கே தெரியாது எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கோம். மேற்சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம அறிஞ்சிட்டு செஞ்ச பாவம், நமக்கு தெரியும், பாவட்டே தெரியும் அப்படின்னு செஞ்ச பாவம், அதுக்குள்ள பரிகாரத்தை சொல்லப்பட்டது. ஆனா நம்ம அறியாமலே செய்யக்கூடிய பாவம் எவ்வளவு பாவம் இருக்கு. அதனால்தான் துஆ செய்யும் பொழுது இப்படி கேட்க வேண்டும், யா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்துவிட்ட பாவங்களை நீ மன்னித்து விடு என்று கேட்க வேண்டும். அப்ப அறிந்து அறிந்து செய்த நிறைய பாவங்கள், அறியாமல் செய்த நிறைய பாவங்கள் இருக்கிறது. அறிந்து செய்த பாவங்களுக்கு அந்த தீர்வு. அறியாமல் செய்த பாவத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வழிகளை கூறுகின்றார்கள். 10 வழியில உன்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இன்னைக்கு நம்ம அந்த 10 வழியில எந்த வழியுமே நம்ம பின்பற்றதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிஸ்தக்ஃபர லிமுஃமினின் வ லிமுஃமினத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் பாவ மன்னிப்பு தேடுகின்றானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நம்ம செஞ்ச பாவத்துக்கு மட்டும் வழிகாட்டல,
உலகத்தில் உள்ள அத்தனை முஃமினான முஸ்லிமான மக்களுக்கெல்லாம் பாவத்தினுடைய தீர்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுத் தருகிறார். அதனால தொழுகையில் என்ன சொல்றோம்? அல்லாஹும்ம ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத். யா அல்லாஹ், மூமினான ஆண்கள், முஃமினான பெண்கள், முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மரணித்து விட்டவர்கள், ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருடைய பாவத்தையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று துஆ கேட்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமான இஸ்திக்ஃபாரை, பாவ மன்னிப்பை எல்லா மக்களுக்கும் பொதுவாக கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதை வைத்து என்ன ஆகுது? இந்த மனிதனுக்கு உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நம்ம கேட்கக்கூடிய சிறிய பாவம் நமக்கே தெரியாது, என்னென்ன பாவம் செஞ்சோம் நமக்கு தெரியாது. அந்த என்னென்ன பாவம் செஞ்சோம் நமக்கு தெரியாதுல, அத்தனை பாவங்களையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிமுறையை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எல்லாருக்காக வேண்டி நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு நம்ம கேட்கிறதே இல்லை. எப்படா தொழுக முடியும், எப்ப சீக்கிரமா ஓடுவோம்? நாம் அந்த விஷயத்திலே கவனத்தை கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்களை விடுவதற்கு எண்ணுவது, பாவம் செய்த விஷயத்தை என்றது, அதுவும் தன்னுடைய பாவத்தை மன்னிச்சோம். இன்னொரு முறை சொன்னார்கள், கலிமத்தானி ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான் ஸகீலத்தானி ஃபில் மீசானி ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. கடைசி ஹதீஸ். கலிமத்தானி, இரண்டு வார்த்தைகள். ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், சொல்றதுக்கு ரொம்ப வாயில இலகுவான வார்த்தை. அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னைக்காவது சொன்னோமா அப்படின்னா சொல்ல மாட்டோம். கலிமத்தானி, இரண்டு வார்த்தை. புகாரினுடைய கடைசி ஹதீஸ் இந்த ஹதீஸா தான் முடியும். ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் மொழிவதற்கு இலகுவான. ஒரு மணி நேரம் எந்திரிச்சு நின்று பைத்து ஓது, நீளமா ஓது, கத்தி ஓது, சத்தமா ஓது, எதுவுமே கிடையாது. அவ்வளவு சிரமம்லாம் நீ மேற்கொள்ள வேணாம். தலையில நில்லு, அப்படி நில்லு, இப்படி நில்லு, அந்த இது இங்க குத்து அங்க குத்து, எதுவுமே இல்லை. வார்த்தையால சொன்னா போதும்பா. ஃபில் லிசான் ஹஃபிஃபத்தான், இலகுவானது, நாவில் மொழிவதற்கு இலகுவானது, ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு அந்த வார்த்தை அப்படி சொல்லிட்டா போதும். ஒரு 5 தடவையோ 10 தடவையோ ஒரு 3 தடவையோ ஏதோ சொல்லிட்டு போயிட்டோம்னா அப்ப செஞ்ச பாவங்கள்லாம் போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறதே இல்லை. ஆனால் தகீலத்தானி ஃபில் மீசான், மொழிவதற்கு வேண்டுமானால் அது சின்னதாக இலகுவாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தராசிலே அது மிகப்பெரிய சுமையை ஏற்படுத்தும், பெரிய வெயிட்டா இருக்கும், கனமா இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்க மாட்டாக்க. ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அல்லாஹ் நேசிப்பான். இந்த வார்த்தையை சொல்லிவிட்ட மனிதனை அல்லாஹ் ரொம்ப நேசிப்பான். மொழிவதற்கு இலகு, நன்மையின் தராசை கணக்க செய்யக்கூடியது, அல்லாஹ்விற்கு மிக உகந்தது, பாசமானது. அல்லாஹ்வுக்கு உகந்ததா நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க அல்லாஹ் சும்மா விட்டுருவான் நமக்கு. நம்ம அல்லாஹ்வுக்கு உகந்ததாக விட்டுட்டோம் அப்படின்னாக்க, செஞ்சுட்டோம் அப்படின்னாக்க நம்மள அல்லாஹ் சும்மா விட்டுற மாட்டான். நமக்கு என்னென்ன வெகுமதிகள் தேவையோ, நமக்கு என்னென்ன தேவைகள் தேவையோ அனைத்தையும் அல்லாஹ் தருவான். அப்ப அப்படிப்பட்ட வார்த்தை, ரெண்டே ரெண்டு வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த ரெண்டு வார்த்தை தான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து வச்சிருக்குது. அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் பிரியப்படுறான், மொழிவதற்கு இலகு, ஈஸியா சொல்லிட்டோம் பாருங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். எந்த கஷ்டமும் இல்லை. தராசுல நிறைய அப்படியே பாவம்லாம் தூக்கிட்டு போயிடு, அப்படியே இதனுடைய வெயிட்ல அப்படியே வெயிட் அப்படியே அழுத்தம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு பிரியமான வார்த்தை. நம்ம இது செய்யறோமா? இதெல்லாம் சிறிய பாவங்களை போக்கிவிடும். அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதி வாருங்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். குர்ஆனை ஓதுனாக்க எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. ஒரு எழுத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் 4 எழுத்து, 4 எழுத்து, 4 எழுத்துக்கு 40 நன்மைகள் எழுதப்பட்டு, 40 பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, 40 அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு, வெறும் அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதுனா எவ்வளவு பெரிய நன்மை! இது வேற எதிரையுமே கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அருள் நிச்சயமாக பாவங்களை போக்கக்கூடியது குர்ஆன் ஓதுவதில் இருக்கின்றது. இன்னைக்கு நம்ம அந்த குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்கிறோம், அந்த குர்ஆனுக்கு என்ன அந்தஸ்து நம்ம கொடுத்திருக்கிறோம். நமக்கு ஓத தெரியலையேன்னு என்னைக்காவது நம்ம கவலைப்பட்டிருக்கோமா? அல்ல ஓதக்கூடிய அந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பதில் நாம் என்ன அக்கறையாக இருக்கிறோம்?
நம்ம ஏதாவது ஒரு ரூல்ஸ் போட்டுட்டாக்க உடனே சொல்றான் சிங்கப்பூர்ல ரூல்ஸ் எல்லாம் செல்லாது. அப்ப உன்னுடைய நலனுக்காக வேண்டி என்ன தலைமுடிகிற ரூல்ஸா போடுறோம்? ஒழுங்காவா, இல்லைன்னா நிக்க வைப்பேன், வேற என்ன செய்வேன்? அதற்கு பிறகு நீ சந்தோஷப்படுவ உட்காந்து, சரி உஸ்தாது அந்த சின்ன தண்டனை கொடுக்குறாங்களேன்னு பயந்துட்டு நீ நல்லா பாடம் சொல்லுவ. வேற என்ன செஞ்சிட போறோம்? வேற எதுவும் செய்யறதுக்கு மார்க்கம் அனுமதிக்கின்றதா? மார்க்கம் கூட அனுமதிக்கல. ஒழுங்கா வாண்டு கண்டிக்கிறது அவனுக்கு முகம் சுருக்கமா போயிடுச்சு. என்ன உங்களுடைய பெற்றோர் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு கேட்கறது பெற்றோருக்கு முகம் சுருக்கமா போயிடுச்சு. நம்ம மார்க்க கல்விக்கு கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்னைக்காவது ஒரு ஸ்கூல்ல பார்த்து அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கா? இல்ல நம்ம செஞ்சிருக்கிறோமா? என்னைக்காவது அந்த நிலை உருவாகி இருக்குதா? ஏன்? அந்த கல்வியினுடைய மகத்துவம் உள்ளத்துல இருக்கு. படிச்சதுமே நிறைய என்னலாம் கட்டுக்கட்டா என்னலாம், இதனுடைய மகத்துவம் உள்ளத்துல இல்ல. எங்க நன்மை தெரிஞ்சாதானே கண்ணுக்கு, இப்ப தெரியாது, கண்ணை மூடுனா தெரியும். அல்லாஹ் விளங்குவதற்குரிய பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தருவானாக. இந்த விஷயத்துல நம்ம கவலைப்படணும். விளையாட்டுக்கு நான் சொல்லல. நம்ம பள்ளியில நம்ம பள்ளி இன்னும் சிங்கப்பூர்ல நிறைய பள்ளியில நல்ல ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. நம்ம பயன்படுத்திக் கொள்ளணும். இதற்கு பிறகு என்ன செய்ய முடியும்? வீடு வீடா வந்து ஓதி கொடுக்க முடியும்? வேலை இல்லாம இருக்காது. ஓய்வற்ற நிலை. இருப்பினும் அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி, நம்ம படத்தை ரொம்ப நமக்கு கட்டளையிட்டு விட்டானே என்பதற்காக வேண்டி, நேர்வழி அதில் தான் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி, மறுமையினுடைய வெற்றி அதில் தான் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி, நமது பிள்ளை உண்மையான சாலிகான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, நமது பிள்ளை நாளை எதிர்காலத்திலே அல்லாஹ்விடத்திலே நமக்கு எதிராக சாட்சி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. எல்லாத்தினுடைய தீர்வாகவும் நம்ம இந்த குர்ஆனை கத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாதா? நம்ம பிள்ளைகளை அனுப்பக்கூடாதா? 10:45 மணிக்கு வர்றான், 9 மணிக்கு கிளாஸ் அப்படின்னு சொன்னாக்க 10:45 மணிக்கு வர்றான். 10 மணிக்கு கீழே யார் வர்றதில்லை. ஆனா நம்ம டைம் என்ன வச்சிருக்கோம்? 9:30 வச்சிருக்கிறோம். அப்ப என்ன மதிப்பு கொடுக்கிறோம் நம்ம மார்க்கத்துல? இது சிங்கப்பூர்ல மட்டும் இல்ல, உலகம் பூரா இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாரோ செய்யக்கூடிய சூழ்ச்சி. மக்களிடத்திலிருந்து தீனை பிடிக்கிவிட்டு அதற்கு மாற்றமாக வேறு கல்வியை உள்ளே திணிக்க வேண்டும். திணிக்கலாம், மார்க்கம் அனுமதிக்கின்றது, ஏற்றுக்கொள்ள. ஆனால் தீன் இல்லாமல் அந்த கல்வியை மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு மார்க்கம் ஒருபோதும் அனுமதி தராது. இன்று பாடத்திட்டங்களுடைய சூழ்ச்சி அப்படிதான் ஆகிப்போச்சு. காலையில 7 மணிக்கு புறப்பட்டுவா, 6 மணிக்கு புறப்பட்டுவா. சரி, வேற டயத்துல எல்லாம் முடிச்சுட்டு அவன் வர்றதே 7 மணிக்கு 8 மணிக்கு திருப்பி வர்றான். அவனுக்கு ஹோம் ஒர்க் திருப்பி கொடுத்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்ன செய்வான் அவன்? எங்கேருந்து குர்ஆன் எடுத்து வைப்பான்? மனுஷன் தானே அவனும். அப்ப ஏதோ ஒரு சூழ்ச்சி ஏதோ ஒன்று செய்து கொண்டு இருக்கின்றது. நாம் உஷாராகிவிட வேண்டும். நமது பிள்ளையினுடைய மார்க்க கல்வியில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். இதை விட வேறு சொல்வதற்கு வார்த்தை இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் பூராவும் இந்த நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. ஒரு காலத்துல இருக்கும், காலையில எந்திரிச்சோன்னு சொன்னாக்க குர்ஆன் கையோடு எந்திரிக்கணும். பல்லு விளக்கணுமோ இல்லையோ, பள்ளியில போய் ஹவுஸ்ல போய் பல்லு விளக்குமா, வீட்டுல விளக்குனா கூட படுத்துமான்னு அடிப்பாங்க. இன்று அந்த மாதிரி பெற்றோர்களை நம்ம பார்க்க முடியுதா? அப்ப யாரு குற்றவாளிகள்? பிள்ளைகளா, பெற்றோர்களா? எல்லா பொறுப்பையும் ஏற்று இருக்கின்ற பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் பொறுப்பற்ற நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான் குற்றவாளிகள். அதனால் அந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவங்கள் போக்குவதில் குர்ஆன் முதன்மை வாய்ந்திருக்கின்றது. ஒரு எழுத்திற்கு 10 நன்மையும் ஒரு எழுத்திற்கு 10 தீமையும் அளிக்கப்பட்டு ஒரு எழுத்திற்கு 10 அந்தஸ்துகள் தரப்படுகின்றது என்று சொன்னால் அது குர்ஆனை தவிர வேறு எதிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று தஸ்பீஹ் ஓதுவது சிறிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய, இன்னைக்கு நம்ம செய்ய இழந்த, செய்யாமல் போன பெருங்குற்றம் இதெல்லாம். இன்னைக்கு அதனாலதான் மழை இல்லாம நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது. நம்ம பாவங்கள் போக்கப்பட்டாதானங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும், மழை கிடைக்கும். ஒரே பாவங்கள் மிகைத்துக் கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு வேண்டாலும் நீ அட்டூழியம் பண்ணு, என்ன வேண்டாலும் அட்டகாசம் பண்ணு, மார்க்கத்துக்கு போறப்பா எப்படி வேண்டாலும் நடத்துக்க, எனக்கு மழையும் கொடு ரப்பே அப்படின்னு எங்க இருந்து கொடுப்பான்ல? எங்க கிடைக்கும்? ஷரியத்தினுடைய முறையின் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு அப்பொழுதும் ஏற்படக்கூடிய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டோம் என்று சொன்னால் மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தவறு செய்து விட்டான் என்ற அடிப்படையிலே கருணையாளன் மன்னித்து விட்டு நமக்கு வழங்கக்கூடிய ரஹமத்துகளை அல்லாஹ் வழங்குவார். இல்லைன்னா பின்ன இப்படி தண்டிக்காம எப்படி தண்டிப்பான்? வேற எது செஞ்சாலும் புரியவும் மாட்டேங்குது. பார்த்தா மலையை போடுவோம், எல்லாம் அழுதும் கொடுத்தான் திருப்பி
அல்லாஹ் கொடுக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும் கருணையாக. நிரந்தரமாக இந்த நியாமத்தை நம்மை விட்டு அகட்டாமல் நம்மை பாதுகாக்கட்டும். உலக மக்களுக்கெல்லாம் மழையை செழிப்பாக தந்து எல்லா மக்களையும் செழிப்பாக வைப்பதற்கு ரப்பல் ஆலமீன் கருணை புரியட்டும். நாம் புரிந்து கொள்வோமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாவங்கள் தஸ்பீஹாத்துகளை கொண்டு மன்னிக்கப்படுகின்றது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கால அல்ஹம்துலில்லாஹ் தம்லவுல் மீசான், ஒரு மனிதன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னான் என்று சொன்னால் அவனுடைய மீசானுடைய தராசு நிரப்பப்படுகின்றது நன்மையினால். சும்மா சொன்னா என்ன குறைஞ்சிட போறோம்? ஒரு தண்ணி குடிக்கிறோம், நல்லா குடிச்சு முடிச்சிடும் அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சாப்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல ஆடை அணிஞ்சிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல பேனா குத்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ், ஒரு காரியம் முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். என்ன சொன்னா என்ன குறைஞ்சு போயிட போகுது? இன்னைக்கு யாருடைய வார்த்தையிலும் அப்படி வரதில்லை. எந்த நல்ல செயலை ஆரம்பிப்பதற்கும் பிஸ்மில்லாஹ் சொல்வதில்லை, அந்த நல்ல காரியம் முடிந்ததற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தை போக்கக்கூடிய வழியாக சொல்லி தந்திருக்கிறார். நீங்க நம்ம செய்யறதில்லையே. அதே போன்று சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியது தம்லவு மா பைன ஸமாஇ வல் அர்த், வானத்தையும் பூமியையும் நன்மையால் நிரப்பினால் எவ்வளவு நன்மை தேவைப்படுமோ அந்த நன்மை இந்த இரண்டு வார்த்தையால். நீங்க சொன்னா பொய்யா இருக்கும், நான் சொன்னா பொய்யா இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை உரைக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நிரப்ப முடியுமா? பில்கேட்ஸ்னால கூட முடியாது, வேற எவனும் வந்தான்னா கூட முடியாது. பணத்தால நிரப்பணும்னு நினைச்சாக்க முடியாது. அல்லாஹ் நன்மையால உனக்கு நிரப்பி தர்றான். நபி சொல்றாங்க, தம்லவு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானம் இந்த பூமியை நன்மையால் நிரப்புகின்றது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. இன்னைக்கு நம்ம சொல்றோமாங்க அந்த தஸ்பீஹாத்துகள் எல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பு, பாவங்களை போக்கக்கூடிய வழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. பாவம்ங்கிறது சாதாரணமா நினைக்க வேணாம், பாவம் எவ்வளவு பெரிய மோசமானது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாவம்ங்கிறது, பாவண்டா என்னங்க? பாவண்டா என்னண்டாக்க, அதாவது ஒரு துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு ரவை போன்று சின்னதா தான் இருக்கும், ஆனா உயிரையே வாங்கிடும். துப்பாக்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு ரவை குண்டு கோலி சின்னதா தான் பாயும், உயிரையே போக்கிடும். அப்ப பாவங்கள் சிறியதாகத்தான் இருக்கும், அல்லது பாவங்கள் பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும், மனிதனை அழித்து விடும். பாவம் நெருப்பை போன்று, நெருப்பு ஒரு சின்ன துளிப்பட்டா கூட ஊரையே அழிச்சிடும், அதே மாதிரி பாவம். அப்ப பாவம் என்பது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது பாவத்தை நாம் அசால்ட்டாக சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய நாம், பிறகு நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை வந்தாலும் நாம் தாங்குவோம். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்ம எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், நீங்க நான் சொல்லுவேன், அடிக்கடி இந்த விஷயத்தை கூட சொல்லி காமிக்கிறேன். உலகத்துல நல்ல செழிப்பா இருக்கிறான் சவுதிக்காரன், நல்ல செழிப்பா இருக்கிறான். ஒன்னும் பெரிய அல்ட்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்திலையும் நல்ல பொருளாதாரம் இருக்குது. அப்படி பொருளாதாரம் இல்லாத மக்கள் மிக கம்மியானவர்கள். ஏன் அந்த செழிப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான்? அதிகமான பாவம் செய்யக்கூடியவங்களும் அங்க நிறைய இருக்கிறாங்க. ஆனா சில விஷயங்களில் அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான் போது. தொழுகைக்கு பாங்கு சொல்லிட்டாக்க எந்த இடமா இருந்தாலும் நிறுத்தி தொழுந்துருவாங்க. அது பாலைவனமா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், தொழுகைக்கு பாங்கு சொல்லிட்டாக்க எதற்கெடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற தஸ்பீஹாத்துகளை அவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! அதனாலதான் அல்லாஹ் செழிப்பா வச்சிருக்கிறான். இல்லாட்டி என்ன பெரிய ஆபீஸ்ல உட்கார்ந்து புரட்டி சம்பாரிச்சு பெரிய கேபிட்டல் அவங்க பார்த்துட்டாங்க. இருக்கக்கூடிய வளத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிலையாக வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் அவர்களுடைய இந்த செயலை அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான். நம்மள மாதிரிலாம் அவங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, நம்மள மாதிரிலாம் பெரிய கஷ்டப்பட மாட்டாங்க, உழைக்க மாட்டாங்க. ஆனா நல்ல டாப்ல இருக்கிறாங்க. என்ன காரணம்? தொழுகை நேரத்தில் தொழுகுவது, அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்வது, விருந்தினர்களை உபசரிப்பது, இந்த மூன்று அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான செயல். இதை செஞ்சிடறான், போப்பா உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், எல்லாம் வச்சுக்க, ஒரு காடியா 10 காடி வச்சுக்க, போ 10 வண்டி வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க. தனக்கு ஒரு வீடு, தன் புள்ள விளையாடுறதுக்கு, சின்ன புள்ள விளையாடுறதுக்கு ஒரு வீடு பக்கத்துல. எவ்வளவு செழிப்பு! எதை வைத்து என்ன கஷ்டப்பட்டாரா? பெரிய வேர்த்து வடிச்சு அப்படியே சம்பாரிச்சு அப்படியே கட்டினாரா? அல்லாஹ் பரக்கத்து செய்யலாம், அவன் நாட்டுல கிருபை அள்ளி கொட்டுறான். நபிகளாருடைய துஆ அந்த மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்றது. அவர்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்தி கொண்டார். பாவத்தை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை மாஷா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் நீங்க பார்க்கலாம், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். நம்ம சொல்றோமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியது தம்னவு மா பைன ஸமாஇ வல் அர்தி, வானம் பூமிக்கு மத்தியில் நன்மையால் நிரப்பப்படும் இந்த வார்த்தையினால் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள், உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி தரட்டுமா அபூ மூஸாவே? அந்த வார்த்தை எங்கிருந்து நான் பெற்றேன் தெரியுமா அபூ மூஸா? அல்லாஹ்வுடைய அரிசில இருந்து நான் பெற்றேன். அல்லாஹ்வுடைய அரிசில இருந்து பெற்றது சாதாரண விஷயம் இல்ல. அல்லாஹ் யாருக்கும் தரல அந்த பாக்கியம், இந்த உம்மத்துக்கு மட்டும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அரிசில இருக்கக்கூடிய குனூசும் மின் கன்சில் அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசில இருக்கக்கூடிய அந்த புதையலை எடுத்து வந்து இந்த உம்மத்திற்கு கொடுத்த ஒரே பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும், வேற எந்த நபிக்கும் கிடையாது. அப்ப அங்கே இருந்து எடுத்து வந்த அந்த கன்ஸ் சொன்ன என்ன பொக்கிஷம், அதை பெற்றுக்கொண்ட நாம அலட்சியமாக இருந்தோம்னாக்கா நம்ம விட நஷ்டவாளி யாருங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அரிசில இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் அழைத்தான், அவர்கள் பார்த்தார்கள், அதற்கு பிறகு கொண்டு வந்து நமக்கு அந்த பரிசை தந்தார்கள். அதை சொல்லுகின்றார்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அபூ மூஸாவே உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தரட்டுமா? அதை அல்லாஹ்வுடைய அரிசில இருந்து நான் பெற்றேன் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வாக அது அமையும் என்று சொன்னார். ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெறுகின்றது. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொக்கிஷமாக நமக்கு எடுத்து வந்து தந்தார்கள், தன்னுடைய அருளாக எடுத்து வந்து தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ் தனது கிருபையினால் அழைத்தான், பார்த்தார்கள், அங்கிருந்து கொண்டு வந்த நியமத் என்று நாம் அறிந்திருக்கின்றோமா இந்த விஷயத்தை? இதெல்லாம் பாவத்தை போக்குறதுக்குள்ள வழி இல்லாம வேற என்ன, வேற எந்த வகையில வரும்? வெறும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மட்டும், சுத்தமாக வைத்துக் கொள்வதில் மட்டும், மற்ற விஷயங்களை பார்த்துக் கொள்வதில் மட்டும், பண வீக்கம் குறைந்து விடாமல் இருப்பதற்கு அப்படி மட்டும் இந்த வகையில மட்டும் பாதுகாத்திட முடியாது. நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய உடல் நலம், நம்மளுடைய மற்ற அனைத்து விஷயங்கள் பாவங்களை போக்குவதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. இன்னொரு ரிவாயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு வருது. இன்னொரு ரிவாயத்துல உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படின்னு வருது. ஆக 3 பேர். 3 பேர்ல யாருமா இருக்கலாம்? ஹதீஸ்ல 3 ஹதீஸும் இடம்பெறுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அவங்க தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க, திருப்பி லொஹர் தொழுகிறதுக்கு வந்தாங்க, அப்பையும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்காங்க. திருப்பி அஸர் தொழுகைக்கு வராங்க, அப்பையும் தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டே உட்கார்ந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், என்னமா ஓதுறீங்க? யா நபி அல்லாஹ், இப்படி எல்லாம் நான் திக்ர் செய்றேன், இன்னென்ன திக்ர்களை நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்னுடைய அன்பு மனைவியே, உனக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லித் தருகின்றேன். அந்த வார்த்தையை ஒருவன் மொழிவானே ஆனால், அந்த வார்த்தையை ஒருவன் சொல்வானே ஆனால் 3000 ஆண்டுகள் திக்ர் செய்த நன்மை அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லித் தந்தார்கள். சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்ற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்க. இத சொல்லிட்டீங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு திக்ர் செஞ்சாலும் அதனுடைய நன்மை ஃபுல்லா இதுல கிடைச்சிடும். அப்ப இந்த வார்த்தையே திருப்பி திருப்பி நம்ம திக்ர் செஞ்சோம்னாக்க 3 லட்சம் ஆண்டு, 3 கோடி ஆண்டு அப்படியோ போயிட்டே இருக்கும். அல்லாஹ்ட்ட அந்த கணக்கு இருக்கும், நமக்கு கூட அந்த கணக்கு தெரியாது. அப்ப ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய சின்ன வார்த்தையில் எவ்வளவு பெரும் பெரும் நன்மைகளை வைத்திருக்கின்றான். நீங்க நம்ம அதெல்லாம் சொல்றது இல்ல. சொல்லுண்டா ஹஸரத் வேற எல்லாமே வாயில ஏறும், அந்த கணக்கு இந்த கணக்கு அது இதெல்லாம் வாயில ஏறும். ஹஸரத் நீங்க என்ன சொன்னீங்க? வாயிலேயே வரமாட்டேங்குது. என்னைக்காவது வந்து ஓதி இருக்கணும், என்னைக்காவது அரபியை சொல்லி பார்த்திருக்கணும், என்னைக்காவது ஏதாவது ஒரு திக்ரை எழுதி ஒரு துவாவை எழுதி அதை சொல்லி பார்த்து அதை தொழுகைக்கு பிறகு ஓதி பார்த்து அதை அல்லாஹ்ட்ட பிரத்யோகமா கேட்டு ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கணும். வேற எல்லாம் வாயில வருது, வாயில வரக்கூடாததெல்லாம் வருது. அரபி வார்த்தை வருவதற்கு மிக கடினமாக இருக்கின்றது. காரணம், நாம் முயற்சி செய்வதில்லை.
எவ்வளவு பெரிய பாக்கியம் சொல்லிருக்காங்க. எங்க 3000 ஆண்டுகள் திக்ரு செய்த நன்மை இந்த ஒரு வார்த்தையால் இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு வேறு எந்த வார்த்தையில் நாம் அந்த பலனை பெற்றுக் கொள்ள முடியும்? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்க் சுப்ஹானல்லாஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த வார்த்தையால் இவ்வளவு பெரிய நன்மை இருக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாவம் பின்ன எப்படி நம்மள்ட்ட சேரும்? பாவம் செய்யக்கூடிய பாவங்கள்லாம் எல்லாம் மன்னிச்சுக்கிட்டே இருப்பாங்க வார்த்தையினால். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரொம்ப பிரியமான ஃபேமிலி. அதனால தான் அவங்களுக்குள்ள அனஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன வயசுலயே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹிதமத்துக்காக வேண்டி பணிவிடைக்காக வேண்டி இருந்தாங்க. அவங்க வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேட்கறாங்க, அல்லாஹ்வை ஐஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி, இப்படியே வார்த்தை, அல்லாஹ்வை ஐஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தா சொல்லி கொடுங்க நபியே அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம எப்படி கேட்போம்? என் ஆபீசர் ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன இருந்தா சொல்லி கொடுங்க, எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு லீவ் கிடைக்கணும், அவர் ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இவர் ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன நடக்குது? அவங்களுடைய கவலை எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நமக்கு வழிகாட்டுறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை ஐஸ் வைக்கக்கூடிய ஏதாவது வழி இருக்கா? இந்த வார்த்தையை கேட்டதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிடுறாங்க. சிரித்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே மூணாங்கலிமாவை அப்படியே பிரிச்சு போடுறாங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். அல்லாஹ் ஐஸ் வைக்கக்கூடிய வார்த்தை. இதை துஆவிற்கு முன்பதாக, துஆ ஓதுவதற்கு முன்பதாக 10 முறை நீ சொல்லிக் கொள்ளும். அதற்கு பிறகு துஆ செய்யும். அல்லாஹ் நீ கேட்கக்கூடிய துஆவை மறுக்கவே மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள். என்னங்க கஷ்டம்? யாருக்கு தெரியாது? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எது வேணாலும் சொல்லிக்கலாம். யாருக்கு தெரியாது? ஆனா சொல்றதே இல்லை. யாரா சொல்றோமா? தொழுகைக்கு பிறகு அது தஸ்பீஹாக கூட நாம் செய்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தருணத்தில் சொல்லியிருக்காங்க, அடிமை உரிமை விட்டக்கூடிய நன்மை, ஒட்டகத்தை ஜிஹாதுக்கு அனுப்புற நன்மை, நிறைய ஹதீசுகள் அதை பற்றி சிறப்புகள் சொல்லப்படுகின்றது. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறோமா? இருக்குதா? யார்ட்டையாவது அந்த அமல் இருக்குதா? அல்லாஹ் நம்மை அந்த அமலை புரிவதற்குரிய தௌஃபீக் நம்ம எல்லோருக்கும் தந்த புரிவானாங்க. அவங்களுக்கு அந்த கவலை இருந்துச்சு, அல்லாஹ்ட்ட எப்படி வாங்குறது, அல்லாஹ்ட்ட எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்ற கவலை அவங்கள்ட்ட இருந்ததுனால நேரா போய் கூச்சல் இல்லாம கேட்டுட்டாங்க, அல்லாஹ் ஐஸ் வைக்கிறதுக்கு வழி என்ன இருக்கு சொல்லுங்க நபியே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. இது நமக்கு ஒரு பெரிய விஷயம் தானே, நமக்கு ஒரு நல்ல கொடுப்பினை தானே. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு மனிதன் 100 தடவை ஓடினால் கடல் நுரையளவு பாவம் இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. எல்லாம் ஹதீஸ். இப்ப நான் சொல்லக்கூடியது கூட ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஒரு முறை ஒரு மனிதன் 100 தடவை ஓதினால் கடல் நுரையளவு இருக்கக்கூடிய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். கடல் நுரைக்கு அளவு இருக்கா? அவ்வளவு பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான் ஒரு மனிதன் ஓதுனாக்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று சொன்னார்கள், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு ஒரு மனிதன் ஓதுனாண்டாக்க 4 அடிமையை உரிமை விட்ட நன்மை அவனுக்கு கிடைக்கும். அடிமை உரிமை விடுறது சாதாரண விஷயம் இல்லை, பணக்காரங்கனால தான் முடியும். அதனாலதான் எல்லா சஹாபாக்களும் அந்த நியாமத்து நமக்கு கிடைக்கலையே, அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு குற்றத்திற்கும் பரிகாரமாக அடிமையை உரிமை விட வேண்டும் என்ற அந்த நன்மையை ஏவுவதற்குள்ள காரணம் என்ன? அதுல பெரிய நன்மை இருக்குது. அந்த நன்மையை சாதாரணமா இந்த வார்த்தையை சொல்வதனால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்வதனால் 4 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்கின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இறுதியாக 10வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது ஒரு முறையாவது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு முறை ஸலவாத் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது, 10 தரஜாத்துகள் உயர்த்தப்படுகின்றது. ஒரு முறை சொன்னாங்க. இன்னைக்கு இந்த ஸலவாத்திற்கா ஹதீஸ்ல, அந்த ஸலவாத்திற்கா ஹதீஸ்ல, அது கூடுமா இது கூடாதா, சரி எதுப்பா கூடும் அதையாச்சும் செய்ய, அதையும் செய்ய மாட்டேன், எது கூடும் அதையும் செய்ய மாட்டேன்,
ஆனா ஏதாவது செஞ்சாக்கா அது இருக்கா இது இருக்கா, என்ன குறைஞ்சு போயிடும் போது? எல்லாமே ஹதீஸுடைய பல வாசங்களை கோர்த்து எடுக்கப்பட்ட வார்த்தை தானே, பல்வேறுபட்ட இடங்களில் சொன்ன வார்த்தை தானே. எதிலாவது குஃப்ரோ ஷிர்கோ அல்லது வேறு வார்த்தையோ ஏதாவது இணைந்திருந்தது என்று சொன்னால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், எங்களுக்கு வேணாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தெரிந்த ஸலவாத்தை அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையாச்சும் ஓதிட்டு இருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அஃதலு ஸலவாத், ஸலவாத்தில் மிகச் சிறந்தது அத்தஹியாத்துக்கு பிறகு ஓதக்கூடிய தரூத் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் கமா பாரக்த அலா இப்ராஹிம். ரெண்டு விதமாக சொல்லி தந்தார்களே, அது மிக சிறந்த ஸலவாத் என்று சொன்னார்கள். என்னைக்காவது தொழுகை அல்லாம வேற இடத்துல ஓதி இருக்கோமா? என்னைக்காவது செஞ்சிருக்கிறோமா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை ஸலவாத் சொல்வது என்பது 10 நன்மைகளை தருகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. காரணம், அல்லாஹ் அதை கடமையாக்கி இருக்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. குர்ஆனுடைய வசனத்தை சேர்த்து வாசிச்சு காமிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் செய்யறான், மலக்குமார்கள் செய்யறாங்க, மூமின்களுக்கு பிரயோஜனம் என்ன செய்யுங்க, என் கூட சேர்ந்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. என்னைக்காவது நம்ம அந்த முயற்சி செஞ்சிருக்கிறோமா? இதெல்லாம் பாவத்தை போக்கக்கூடிய வழி. இதெல்லாம் செய்யாததுனால ஏற்படக்கூடிய விளைவுதான் 147 வருடங்களுக்கு முன்னால் பெற்ற அந்த நிலை இப்பொழுது நம்மை ஒரு உலுக்கி எடுத்து இப்பொழுது நல்ல நிலையாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த நிலையை நமக்கு நிரந்தரமாக தரட்டுமாக உணர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி பாவத்தை போக்கக்கூடிய எத்தனையோ வழிகளை இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. பாவம் எத்தனை விதம்? பாவம் ஹத்தாண்டு ஒரு வகை இருக்கின்றது. தஃசீர்கள், முஹத்திஸ்கள், ஹதீஸ் கலை விரிவுரையாளர்கள், அதாவது குர்ஆன் தஃசீர் விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து பாவத்தை வகைப்படுத்தி தரும் பொழுது 4 விதமான பாவம் என்று சொல்கிறார்கள். ஒன்று ஹத்தா, மற்றொன்று துனூப், மற்றொன்று சய்யிஆத், மற்றொன்று மஆசி. 4 விதமான பாவங்கள். இந்த 4 பாவம் தான். ஆனா சில பாவங்கள் கடுமையாக இருக்கும் அதனுடைய தண்டனை, சில பாவங்கள் கம்மியாக இருக்கும், சில பாவங்கள் அந்த பாவங்கள் நிகழாமல் இருப்பதனால் அந்த சுவடு மட்டும் இருந்ததால் மன்னிக்கப்பட்டு போகும். ஆக இப்படிப்பட்ட தரஜாத்துகள் வைத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட பாவங்கள், அந்த பாவங்களை பாவ மன்னிப்பை கேட்பதற்கு அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட விஷயங்களை சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வசாரிஉ, பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்தோடி வாருங்கள். இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய புறத்திலிருந்து நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பை பெற நீங்கள் விரைந்தோடி வாருங்கள். உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? வ ஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, இந்த வானம் பூமியை விட விசாலமான சுவர்க்கம் கிடைக்கும். அதன் பக்கம் நீங்கள் விரைந்தோடி வாருங்கள். அர்துஹா என்று சொன்னால் அதாவது அகலம் தான், நீளத்தை பத்தி சொல்லல. நீளத்தை பத்தி அல்லாஹ் சொல்லல. அகலம் மட்டும் எப்படி இருக்குமாண்டாக்க, அகலம் மட்டும் வானத்தையும் பூமியையும் சேர்த்தாக்க எவ்வளவு நீளம் இருக்குமோ அவ்வளவு நீளம் அகலம் மட்டும் இருக்கும். அப்ப நீளத்தை பத்தி குர்ஆன் சொல்லல. வ ஜன்னத்தின் அர்துஹா, சுவனத்தினுடைய அகலம், அஸ்ஸமாவாத்து வல் அர்து, வானம் பூமியினுடைய தொலைதூரம் இருக்கும். அப்ப நீளம் சொல்லல, எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. அவ்வளவு பெரிய அளவுக்கு, சொல்ல முடியாத அளவிற்கு அந்த சுவனத்தின் பக்கம் நீங்கள் ஓடி வாருங்கள். வசாரிஉ, விரைந்தோடுங்கள், விரைந்தோடுங்கள். உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட சுவனம். அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? பாவம் செஞ்சிட்டோம், ஓடுன்னு துரத்தாம வா வான்னு அல்லாஹ் அழைச்சு, உனக்கு இப்படிப்பட்ட நியமத்து இருக்குப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், எந்த ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே கடமையாக்கிக் கொள்கின்றானோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மஹ்ரஜா, அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை அப்படியே வாழ்க்கையில பிணைப்பட்டிருப்பான். எதுவுமே விளங்காது, நல்ல தொழில் கிடைக்காது, பிள்ளைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்காது, நல்ல கல்வி, வாழ்க்கை நல்ல பிசினஸ் நல்லபடியா இருக்காது, நோய் நொடியில கஷ்டப்பட்டு இருப்பான். இதெல்லாம் நீட்டு, அதாவது வாழ்க்கை அவனுக்கு முடக்கப்பட்டு இருக்கின்றது. இதை அல்லாஹ் தஆலா தூக்கி எறிந்து அவனுடைய வாழ்க்கையை விசாலமாக ஆக்கி தருகின்றேன் என்று சொல்கின்றார். யாருக்கு? மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பை கேட்கின்றார்களோ அவர்களுக்கு இதை நான் தருகின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மின் குல்லி தீகின் மஹ்ரஜா, ஒவ்வொரு கஷ்டமான வழிகளையும் நீக்கி விடுகின்றேன். திடீர்னு ஏதாவது ஒரு சோதனை வரப்போகுது, ஒரு கஷ்டம் வரப்போகுது, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடும்.
வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, ஒவ்வொரு கவலையையும் அவனுடைய உள்ளத்திலிருந்து நீக்கி விடுங்க. கவலை மனசுல கஷ்டம் மாட்டுது, நிம்மதியே இல்லை, நிம்மதியே இல்லை. இன்னைக்கு சிங்கப்பூர்ல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ், அதாவது மனநோய்க்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கணும் போல இருக்கு, மாடியிலே கூச்சிடலாமான்றாரு. உண்மையாக காரணம் வாழ தெரியாததினால், சொகுசு எதனையே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கனால இல்ல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தொலைத்து விட்டோம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ண சொல்லி இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. நமக்கு என்ஜாய் பண்றது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ஜாய் என்று அழிவின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோமே தவிர வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு நமக்கு தெரிவதில்லை. மண்டையை போட்டு பிச்சுக்கிறான், என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன் பிறந்தோம், நம்ம இருக்கக்கூடாது, மாடியிலே கூச்சிருவோமா, சூசைட் பண்ணிக்குவோமா, இப்படி செஞ்சுக்குவோமா. இன்றைக்கு அதிகமான பேர் வயப்பட்டு இருக்கின்றார்கள். அல்லாஹ் எவ்வளவு அருமையான தீர்வை நபிகளாருடைய வழியாக சொல்லி தருகின்றார். ஒவ்வொரு கவலையும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு அப்படியே ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். யாருக்கு? மல் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பு தேடுகின்றாரோ அவருக்கு வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். மூன்றாவதாக என்ன தருகின்றார்? முதலாவதாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எதுவும் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் நீக்கி விடுகின்றான். இரண்டாவதாக அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையை போக்கி விடுகின்றான். மூன்றாவதாக வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் அறியாத வகையில் அவனுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து தர்றான். நீ என்னப்பா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கு பொருளாதாரம் வேணும், அதுல உனக்கு நஷ்டம் தானே ஏற்பட்டு இருக்கு, இந்த நான் காமிக்கிற வழி, பெற்றுக்கோன்னு அல்லாஹ் தருவான். மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இதுலயும் இவ்வளவு பெரிய பிசினஸ் இருக்கா, இவ்வளவு பெரிய இன்கம் இருக்குதா, இவ்வளவு பெரிய வருமானம் இருக்கா, நமக்கு பட்ட பிறகுதான் தெரியும். அதுல போய் நிர்பந்தமா உளுந்த பிறகுதான் தெரியும். அது அல்லாஹ்வா ஏற்படுத்தி தர்றது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. எவ்வளவு பெரிய விசாலம், அவ பாவ மன்னிப்பினால் எவ்வளவு பெரிய பிரயோஜனம் கிடைக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதே போன்று ஏராளமான விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு மன்னிக்கிறாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மன்னிச்சு காமிச்சிருக்கிறாங்க. காப் இப்னு ஹுஜைர் அபூ சலீமா புகழ்மிக்க ஒரு கவிஞர். அவரை பார்த்ததுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வெட்டிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. காப் இப்னு ஹுஜைரை பார்த்த உடனே வெட்டிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. அவ்வளவு பெரிய, அதாவது கவியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவாரு, இஸ்லாத்தை திட்டுவாரு, குறைஷியை திட்டுவாரு, எல்லாத்தையும் திட்டுவாரு, அல்லாஹ்வை திட்டுவாரு, எல்லாத்தையும் திட்டுவாரு. கவியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்ததுமே வெட்டிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. மதீனாவிற்கு சென்ற போது கிபி 630 ஆகஸ்ட் மாசம் காபு மதீனாவிற்கு வருகின்றார். நாள் ஆயிடுச்சு. சஹாபாக்களுக்கு சில பேருக்கு அடையாளம் புரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா ஹதீஸ்ல அந்த விஷயம் இடம்பெறவில்லை. ஆனால் நபிகளுக்கு முன்னால் வந்து நிற்கின்றார். காபு உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் அவரை மன்னிப்பீரா என்று கேட்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்தோ தெரியாமலையோ